43 years in serving God Almighty through the name of our Lord and Savior, Jesus Christ. Jesu Jivamana Jatyantara Subaranchi Seveya. Jesus Lives International Ministries. Jesu Jivikrar Sarvadesa Suvisesha Uliyam. கடந்த 43 வருடங்களாய் நடத்தி வந்த பாதைகளை இந்த தொகுப்பில் ஒரு சில சாட்சிகள் மூலம் நீங்கள் கேட்க போகிறீர்கள். We are going to share with you today a few of the testimonies of the journey of Jesus Lives Evangelical International Ministries for the past 43 years. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. For the word of God says, think of the journey the Lord has brought you through. நான் உங்களை நடத்தவில்லையா? நான் நடத்தின கிரியைகளையும் அபூர்வ செய்கைகளையும் எடுத்து உரையுங்கள், பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. For the Bible says, have I not led you? Tell of the people of the wonderful and marvelous things the Lord has done. சங்கீதம் 78 அதிகாரம் முதல் 7 வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் உங்களை நடத்தின பாதைகளையும் நான் செய்த அதிசயங்களையும் உங்கள் வருகிற சந்ததிக்கும் பரம்பரைக்கும் எடுத்துரைத்து, நான் கர்த்தர், நான் தெய்வம், நான் எப்படி உங்களை நடத்தினேன் என்பதை அவர்களும் அறிந்து எனக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி அதை அவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. For in Psalm 78 it says, tell your generations and the people to come of the wonderful journey and the miraculous signs the Lord has done in order that you are where you are today. ஆகவே இந்த 43 வருடங்கள் வந்த இந்த இயேசு ஜீவிக்கிறார் பணியின் சில சாட்சிகளை நீங்கள் இப்பொழுது கேட்க போகிறீர்கள். And now you are going to listen to a few of the testimonies Jesus Lives Evangelical International Ministries has come through in the past 43 years. 1978 ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர்களான சுவிசேஷகர் கலாநிதி எஸ் ராஜேந்திரம் ஐயா அவர்களையும் சுவிசேஷகர் கலாநிதி அம்மையார் மார்கரெட் ராஜேந்திரம் அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு தொட்டார். In the year of 1978, March 13, the founder, CEO of Jesus Lives Evangelical International Ministry, Professor Evangelist S. Rajendram and Professor Evangelist Margaret Rajendram were touched by the Lord. அவர்கள் சம்பிரதாயமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து மிகவும் செல்வந்த வாழ்க்கையை வியாபாரத்தின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தான் தேவன் அவர்களை தன் ஊழியத்துக்காக அழைத்தார். The Lord called Amma Rajendram and Ayya Rajendram to the ministry when they were living a very well-off and high and prestigious life. அவர்கள் வியாபாரத்திலே செல்வந்தர்களாய் வாழும் பொழுது சினிமா துறைகளிலும் மற்றும் பிரபல்யமான அரசியல் தலைவர்களோடு இணைந்து பல காரியங்களை செய்து வந்தார்கள். When they were living a very well and comfortable life, they had many interactions with people of the cinema industry and government officials. விசேஷமாக இந்தியா தேசத்திலே பிரபல்யமான நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இலங்கைக்கு வரும்பொழுது என் தகப்பன் அவர்களுக்கு முக்கிய பண உதவிகள், அதாவது ஃபைனான்சஸ் ஆக இருந்து அவர்கள் மட்டக்களப்பிலே நடந்த கூட்டத்துக்கு என் தகப்பனுடைய இந்த பணங்கள் தான் அதுக்கு ஒழுங்கு செய்ய காரணமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. Famous actors such as Sivaji Ganesan, MGR, when they visited Sri Lanka, they were financially helped by Ayya Rajendram. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பாரம்பரிய முறையில் இருந்தார்கள். ஆனால் ரட்சிப்பு என்கிற இயேசுவின் அன்பின் பாதத்துக்குள்ளே வர முடியாமல் இருந்தார்கள். Though they were following an ancestral Christian belief, they had not yet come to the feet of Christ. உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா? The truth must be told. அவர் செபாஸ்டியன் ராஜேந்திரம் என்று கத்தோலிக்க பாரம்பரியத்திலே பிறந்து வளர்ந்து வந்தார். Ayya Rajendram was named Sebastian Rajendram, who was brought up in the Catholic faith. பல லட்சங்களை சபைக்கு காணிக்கையாக கொடுத்தார். He gave many amounts of money to the Catholic Church. தங்கமும் வெள்ளியும் என்று பாராமல் கிடைக்கிற லாபம் எல்லாம் ஆலயத்துக்கு போய் என் பாவங்கள் நீங்கினால் போதும், நான் கொடுக்கிற காணிக்கையினால் தேவன் பிரியப்பட்டால் போதும் என்று மனுஷர்களையும்
மத போதகர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று பல காரியங்களை சபைக்கு செய்து வந்தார். Ayya Rajendra would offer gold and silver to the church in order that his sins may be forgiven. பல பண்டிகை நாட்களிலே முழங்காலிலே நடந்து குளித்து 2 மெழுதிரிகளை தூக்கிக் கொண்டு முழங்காலிலேயே தன்னுடைய கிரியைகளை செய்து பாவங்கள் நீங்க வேண்டும் என்று தன்னுடைய சடங்காச்சாரங்களை நம்பி வாழ்ந்தார். And he would perform rituals such as bathing and walking on his knees and holding candles in order that his sins may be forgiven. போதகர்கள் மத போதகர்களை நான் திருப்திப்படுத்தினால் என் பாவங்கள் நீங்கும் என்கிற நம்பிக்கையிலே அவர் வாழ்ந்து வந்தார். He lived in a belief that if I was to satisfy the preachers, then I would be able to live a happy life. ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்துவதை அறியாமல் மது போதைக்கும் குடிக்கும் அடிமையாய் அதை ஒரு சந்தோஷமாய் தன் நண்பர்களோடு அனுபவித்து வந்தார். And with his friends he would indulge in alcohol. கர்த்தர் பிரியப்படுவாரோ என்கிறதை மறந்து அறியாமல் சபையை பிரியப்படுத்துவதே அவருடைய நோக்கமாய் இருந்ததினால் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய ஆத்துமாவை அவர் மறந்து வாழ்ந்தார், அதை காக்க வேண்டும் என்று. He forgot that he must save his soul rather than indulging in the church, and he should satisfy Christ first. மறுபக்கத்திலே அம்மையார் ராஜேந்திரம் அவருடைய வாழ்வை பார்த்தார். In Amma Rajendram's life, அவர்களும் பாரம்பரிய மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள். she is also an ancestral Methodist church believer. அவருடைய பாட்டனார் பல கிறிஸ்தவ சபைகளை கட்டினவர்கள். Her grandfather had built many Christian churches. அவருடைய பாட்டனாருடைய தகப்பன் ஒரு மெத்தடிஸ்ட் இவாஞ்சலிஸ்டாகவும் போதகராகவும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உட்பட பல இடங்களிலே தாங்களாகவே சபைகளை கட்டினவர்கள். Amma Rajendram's great grandfather had built many churches in Jaffna and Batticaloa. வெளி தேசங்களில் இருந்து மிஷனரிகளாய் கப்பல்களிலே வரும் ஊழியக்காரர்களை, முக்கியமாக பிரபல்யமாய் பாடல்களை எழுதுகிற வேதநாய சாஸ்திரியார் போன்ற பல ஊழியக்காரர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது இவர்களுடைய பாட்டனார்களும் பாட்டிகளுமாய் சேர்ந்து அவர்களை அந்த டொக்கியார்டிலே எடுத்து அவர்களை வரவேற்று கொண்டு வந்து தங்கள் வீடுகளிலே வைத்து சந்தோஷமாய் அவர்களை பராமரித்து வந்தார்கள். Amma Rajendra's great grandmother and grandfather would bring home such wonderful and very well known singers such as Vedanatha Sastriyar and keep them in their house and look after them. இப்படி இருந்து வந்தாலும் என் தகப்பன் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு அறுசுவையான உணவுகள் பைட்ஸ் என்று சொல்வார்களே, அதையும் என் தாய் தான் செய்து கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள். And in a loving way, even when my father used to drink, Amma Rajendram would bring him bites. ஆகவே தாங்களாக மற்றவனுக்கு கெடுதல் செய்யாவிட்டாலும் தங்களுடைய ஆத்துமாவை காக்க மறந்து ரட்சிப்பு என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Though they did no harm to nobody else, they did not know that their souls were not receiving salvation. 1978 ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி In the year of 1978, March 13, கொழும்பில் உள்ள ராமகிருஷ்ணா என்கிற மிஷனிலே பிரபல்யமான ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. in the Ramakrishna grounds, a very well-known Christian festival was happening. இந்த சுவிசேஷ கூட்டங்களை நடத்துகிற போதகர்களை என் தகப்பன் எதிர்த்தவர். My father was against the people who were running this meeting. இவர்கள் மதமாற்றம் செய்கிறவர், எங்கள் பாரம்பரியத்திலிருந்து எங்களை மாற்ற பார்க்கிறவர்கள் என்று கோபம் கொண்டிருந்தார் இந்த போதகர்களோடு. Ayya Rajendran believed that these people were changing them from their ancestral beliefs, and he had an anger towards them. அந்த ஊழியக்காரரை கூட தாக்குவதற்கு என்று அவர் ஆயத்தமாயிருந்தார். He was prepared to even harm these ministers of God. ஒரு நாள் என் தாயாருடைய விருப்பத்தோடு இந்த கூட்டத்தை போய் பார்க்கலாம் என்று ராமகிருஷ்ணா மண்டபத்திற்கு கடந்து சென்ற பொழுது அங்கே தெய்வீக அருள் அவர்கள் இருவரையும் தொட்டது. Amma Rajendran was favored to go to these meetings, and both of them, when they proceeded, the light and touch of the Lord touched them. அந்த கூட்டத்தை ஹாலந்து தேசத்திலிருந்து வருகை தந்த மாஷ்பாக் என்கிற ஒரு போதகர் நடத்தி கொண்டிருந்தார். Marshbach, a preacher from Holland, was running these meetings. அப்பொழுது ஐயா ராஜேந்திரம் அவர்களை தேவனுடைய அபிஷேகத்தின் அன்பு தொட்டது. The blessings and the love of God touched Ayya Rajendran. அதே நேரத்திலே அம்மையார் ராஜேந்திரம் அவர்களையும் அந்த தெய்வீக அன்பு விட்டுவிடவில்லை. அதே நாளிலே அபிஷேகம் செய்து தொட்டது. And on the same day, that same blessing touched Amma Rajendran. இருவரும் ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்து அந்த இடத்திலே
தேவ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். And both of them was filled with the Spirit of the God, and they acknowledged the love of Christ. அவர்கள் அழுது புலம்புகிற அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். And you will see now the picture of them crying and receiving that salvation. எங்களுடைய கூட்டங்களிலே ஒருவருடைய சாட்சி அல்லது வீடியோக்களிலே போட்டோக்களிலே வருவதை நாங்கள் எப்படி சேகரித்து வைக்கிறோமோ, அந்த மாஷ்பா ஊழியக்காரர்களும் தங்களுடைய கூட்டங்களை ஒளிப்பதிவு செய்திருந்தார்கள், படப்பிடிப்பிலே வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே எடுக்கப்பட்ட இந்த படம் தான் பின்பதாக ஐயா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார், சுவிசேஷகனாய் மாறிவிட்டார் என்று அவர்கள் அறிந்து இந்த படத்தை தங்களுடைய மேகசினிலே பிரசுரித்திருந்தார்கள். இதுதான் அந்த படம். Similarly to how we present and show the videos and photographs of people receiving the salvation of Christ, similarly, Mashbash also they captured this moment and they published it in their magazine once they got to know that Amar Rajendram and Ayya Rajendram had received salvation. ஆகவே இந்த போட்டோவிலே நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவாய் ஐயா ராஜேந்திரம் அவர்கள் அழுது கொண்டு கடைசி ஜெப வேளையில யார் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள், யார் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் தன்னை ஒப்படைக்கிற காட்சியையும் ஐயாவுடைய கைக்கு கீழே கலர் ஒரு ரோஸ் மஞ்சள் சாரி அணிந்தவராய் ஐயாவுடைய கைக்கு கீழே அழுது கொண்டு வருகிறவர் தான் அம்மையார் ராஜேந்திரம் அவர்கள். அந்த படத்திலே நீங்கள் காணலாம். And now you can see in this picture, when asked who is ready to receive Christ and acknowledge the love of Christ, you see Ayya Rajendram lifting up his arms in tears and accepting that he knows Christ. And just below Ayya Rajendram's arm, you can see Amma Rajendram also crying in a sari, receiving Christ. ஆகவே அந்த நாளிலே தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். On that day they gave themselves. என் காரியமாக யார் போவார்கள் என்கிற சத்தத்துக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், ஆம் நாங்கள் போகிறோம் என்று. The sound of Christ which asks, who will go for my needs, and they answered yes on that day. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் வீட்டிலே ஜெபங்கள் நடத்தப்பட்டது. And from that day every day prayers were held at the அவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தனிப்பட்ட ஜெபங்களை கூட செய்ய தெரியாதவர்களாய் இருந்தார்கள். Even though they were ancestral Christians, they did not know how to conduct prayers. வீட்டிலே இருந்து ஒருவர் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். At the house they will be praying for one another. பிசினஸ்களை ஒவ்வொருவருக்கு பொறுப்பாக கொடுத்து பிசினஸ்ல இருந்து ஒதுங்கினார்கள். They moved away from business by giving the responsibilities to other people. அப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரங்களிலே 2 பேரோடு இந்த இயேசு ஜீவிக்கிறார் என்கிற ஊழியம் தொடங்கப்பட்டது. And with those prayers, this Jesus Lives International Evangelical Ministry was started with 2 people. ஐயா ஜெபம் செய்வார். 2 விசுவாசிகள். யார் அவர்கள்? ஒன்று அம்மையார் ராஜேந்திரம் அவர்களும் அவருடைய தாயின் சகோதரி. அவர்கள் 2 பேரும் தான் ஐயாவுடைய முதல் விசுவாசிகளாய் இருந்து வசனம் கேட்பார்கள். Ayya Rajendram would pray, and the 2 other believers were Amma Rajendram and Amma Rajendram's mother's sister. They would both listen to Ayya Rajendram preaching. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே யாரோ திடீரென்று வந்து கதவுகளை தட்டுவார்களாம். And while Ayya Rajendram was praying, people will come and knock on the door. யார் என்று திறந்து பார்த்தால் அவர்களுக்கு தேவ ஆவியானவரே இருப்பார், இல்லை என்றால் யாரோ ஒருவர் சொல்லியிருப்பார். ஐயா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் செய்யவில்லை, ஆனால் தேடி வருவார்களாம். பிரதர் ராஜேந்திரம் இந்த வீட்டிலேயே இருக்கிறார், பாஸ்டர் ராஜேந்திரம் என்று. ஐயாவே அவர்களே பாஸ்டர் என்று கருதி வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், நான் இந்த வியாதியில் இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ள இந்த சாபம் இருக்கிறது என்று அவர்களே தேடி வருவார்கள். இவர்கள் எந்த ஒரு விளம்பரமும் செய்யாத பொழுதிலேயே. When asked who was at the door, they will say, are you Ayya Rajendram, are you Pastor Rajendram? The Lord has urged us, or someone has told us to come and see you. We need you to pray for us because we are ill-ridden. அப்படியாக ஜெபிக்கும் பொழுது அதே இடங்களிலே அற்புத அடையாளங்கள் நடக்க தொடங்கியது. And when prayed, that the miracles will happen in that exact spot. அந்த செய்தி மற்ற இடங்களுக்கு போனது. That news traveled. ஜனங்கள் திரண்டு வர தொடங்கினார்கள். People began to come. 31 31 upon 34. பெர்னாண்டோ பிளேஸ் என்று வியாபாரத்திலே வாங்கின அதே வீட்டிலே தான்
இந்த ஊழியமும் ஆரம்பிக்கப்பட்டது. 31 upon 34 Fernando Place is the exact same place that Ayya Rajendran bought with his business money, and the ministry was begun there as well. இந்த ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டு நன்மை பெற்ற பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த கோடீஸ்வரர்களாய் உலகமெல்லாம் வாழ்ந்து எவ்வளவோ உதவிகளை இந்த சபைக்கு செய்யும் பொழுது இன்றும் அம்மையார் ராஜேந்திரம் அவர்கள் வாசம் செய்வது ஐயா இந்த வியாபாரத்திலே வாங்கின அதே வீட்டிலே தான் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Though this ministry has brought salvation to many people who are very wealthy and they help the ministry so much, till this day Amma Rajendran still resides in the house Ayya Rajendran bought with his business money. அப்படி ஜெபங்கள் நடத்தப்படும் பொழுது வீட்டு நிரம்பத்தக்கதாய் ஜனங்கள் வர தொடங்கி விட்டார்கள். And when those prayers were held, the house would overflow with people. 1979 ஆண்டு அடுத்த வருடமே ஐயா அவர்கள் சுவிசேஷங்களுக்கு கடந்து சென்று விடுவார்கள். The following year, in the year of 1979, Ayya Rajendran began his outreach ministry. எப்படியாக பவுல் ஞானஸ்தானம் பெற்று தாமதமின்றி இயேசுவே இரட்சகர் என்று பிரசங்கம் செய்ய ஆயத்தமானானோ அப்படியே ஐயா அவர்களும் அம்மையார் அவர்களும் தாமதமின்றி தேவனுடைய பணியை ஆரம்பித்தார்கள். Just how we see in the Bible, when Paul was baptized, he said there is no more time and he went out to minister. Similarly, Ayya Rajendran and Amma Rajendran, they said that there's no more time and they went out and began their ministry for Christ. அடுத்த வருடங்களிலேயே வீட்டிலே இடம் போதாததினால் வேறு வேறு சின்ன சின்ன மண்டபங்களை எடுத்து கூட்டங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கொழும்பு 13, கொழும்பு 14, கொழும்பு 15 இடங்களிலே மண்டபங்களை எடுத்து கூட்டங்களை நடத்தினார்கள். As the house was not accommodating to overflow of people, Ayya Rajendran and Amma Rajendran began taking out hires, halls, for people to come and listen to the message in Colombo 13, in Colombo 14 and 15. இத்தனையான அற்புத அடையாளங்கள் நடக்கதை கேட்டு கேட்டு அறிந்த ஜனங்கள் திரண்டு வர தொடங்கினார்கள். And when the people began hearing miraculous signs were happening, they were overcrowding and overflowing those places. 1979 ஆண்டு கடைசி காலத்திலே ஐயா அவர்கள் பிற மாவட்டங்களிலும் கூட்டங்களை ஆரம்பிக்க ஆயத்தமானார்கள். And in the year of 1979, at the end, Ayya Rajendran began his outreach ministry across the outstation. 1980 ஆண்டுகளிலே கிழக்கு மாகாணத்திலே விஷால பகிரங்க கூட்டங்களை ஆரம்பித்தார். And Ayya Rajendran began his eastern ministries in 1980. அதுவும் ஒரு மண்டபத்திலே மட்டுமல்ல ஒரு மைதானத்திலேயும் கூட்டங்களை ஆரம்பித்தார். And not just in a hall but in an open ground. அதிலே மட்டும் அவர்கள் நிற்காமல் போகும் இடத்திலே ஆண்டவர் ஏவினால் இந்த இடத்திலே நீ பேசு என்று ஒரு பெரிய பெரல் என்று உங்களுக்கு தெரியுமே, தகர பேணியிலே பெரிய நிலையில இருக்கிற பெரல், அதை திருப்பி போட்டு அதற்கு மேலே ஏறி நின்று கொண்டு பிரசங்கம் செய்வார். அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஜனங்கள் தெருவிலே சுகமடைந்து ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நிலைகள் உண்டானது. And wherever they went, and when the Holy Spirit urged them that you must speak at this time, Ayya Rajendran would take a barrel and he would stand on top of that barrel and preach to the people, and in that area people would become healed. 2, 5, 10 பேரோ தன்னோடு வருகிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஊழியங்களுக்கு கடந்து செல்வார். Whoever came, if it be 2 or 5 or 10 people, he would go and do that ministry. இப்படியாக ஊழியங்கள் கடந்து செல்லும் பொழுது கல்முனை, களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் சுவிசேஷம் ஆராதனைகள் நடைபெற்றது. And when these journeys were happening in Battikolo, in Kaluvanchikudi, those kind of places, those ministries were also happening. அந்த நாட்களிலே தாயார் இன்னும் ஒரு குழந்தையை தன் வயிற்றிலே வைத்திருந்த காலம். During those times, Amma Rajendran was bearing a child. அன்று அவரோடு ஊழியத்துக்கு சென்றவர்கள் சொல்லுவார்கள், வயிற்றிலே பிள்ளை, நிறை மாச பிள்ளையை வைத்துக்கொண்டு கையில துண்டு பிரதிகளையும் ஒரு பக்கத்திலே டம்பரின் அல்லது அந்த ட்ரையாங்கிளிலே அடிக்கிற அந்த உபகரணத்தை எடுத்துக்கொண்டு வீதியிலே நின்று பாடல் பாடி ட்ரக்ஸ் கொடுத்து தன் கணவன் பிரசங்கம் செய்வதை அம்மையார் அவர்கள் ஜனத்துக்கு அறியப்படுத்துவார்கள், வாருங்கள் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் என்று. And though Amma Rajendran was bearing a child, those people who went with them to minister would testify and say, though Amma Rajendran had a child in her stomach, she would have the handbills in one hand and a tambourine or a triangle, and she would
tell the people to come to these ministry இன்று meetings. மட்டக்களப்பிலே டிவிஷனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற பெரிய பதவியில் இருக்கிற அந்த தகப்பன் அருகாமையிலே ஒரு பகிரங்க கூட்டத்திலே மேடையிலே சொன்னார். இந்த சாட்சியை சொல்லும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எப்படி தாயார் நிறைமாத கற்பிணியாய் நின்று கொண்டு வயல்களை கடக்கும் பொழுது முள்வேலிகள் இருக்குமா, அதாவது கம்பிகளிலே கட்டப்பட்ட வேலிகளிலே அவருடைய கால்கள் சில வேளை கீறுபட்டு இரத்தம் வடியுமாம். அதையும் கடந்து பாலேடி வேட்டை என்று சொல்லப்படுகிற கிராமங்களிலே கூட அவர் செய்த ஊழியங்களை விவரித்து கண்ணீரோடு சாட்சி சொன்னார்கள். A dearly beloved brother from Batsiklo would give a testimony saying that even though Amma Rajendra was bearing a child, when they crossed the field, she would have to cross over barbed wires, and at that time her legs would be torn and they would be bleeding. But even though she still went ahead and did the ministry. தன் கணவன் ஊழியக்காரர் பிரசங்கி என்று இருக்காமல் தன்னுடைய கடமையை தன் ஆண்டவருக்காக செய்தவர் தான் அம்மையார் ராஜேந்திரம் அவர்கள். Amma Rajendra did not think my husband is the preacher and live a comfortable life, but she got down and she did the ministry of God. ஒரு என்னுடைய அடுத்த அந்த சகோதரன் பிறக்க இருக்கும் பொழுது அவர்கள் பிள்ளையை பெறுவதற்கான எந்த உதவியையும் கொண்டு போகவில்லை. ஐயாவோடு ஊழியங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனால் ட்ரெயினிலே போகும் பொழுது பிரசவ வேதனை உண்டாகிவிட்டது. When the child was going to be born, they did not prepare anything. They just left to go to the ministry, and when they were on the train, the birthing pain started. ஆகவே அந்த களுவாஞ்சிக்குடி என்கிற கிராம இடத்திலே சென்று ஐயா அவர்கள் கூட்டத்துக்கு சென்று விட்டார். தாயாருக்கு பிரசவ வேதனை வந்து அவரை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். And Ayya Rajendra, when he went for the ministries in Kalivanjikudi, Amma Rajendra began to get her birthing pains. ஐயா ராஜேந்திரமும் இல்லை பக்கத்திலே, உறுதுணையாய் சகோதர சகோதரிகளும் இல்லை. ஓர் இந்து கோவிலின் தலைமைத்துவத்தை வைத்த மாணிக்க வாசகர் என்கிற ஒரு தகப்பன், அவர்தான் உடனே அம்மாவை தன்னுடைய காரிலே ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு களுவாஞ்சிக்குடி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றிருக்கிறார். Ayya Rajendra was not near Amma, and neither were any of her siblings, but a very well-known brother called Manika Vasan, who was the head of a temple. He placed Amma in his car and took her to the hospital. அவருடைய கடையை திறந்துதான் துணிகளையும் ஓடிக்குலோன் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் பின்னதாக ஓடுகிறார். The brother opened his shop and took all the essentials needed for the child. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷ கூட்டங்கள் நேரத்திலே பிறந்தவர்கள். And similarly, every child was born during a gospel meeting. தாயார் அந்த பிள்ளையை பெற்று ஒரு வைக்க ஒரு கொட்டில் கூட இல்லாமல் ஒரு தகர பெட் என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி கண்ணீர் விட்டு சாட்சி சொல்லுவார்கள். Sometimes Amma Rajendra will tell of her testimony of how she didn't even have a bed or a cot to lay the child. அப்படியாக ஆனாலும் அதை எடுத்துக்கொண்டு அடுத்த ஊழியங்களுக்கு ஆயத்தமாகுவார்கள். But even with that, she would go to her next ministry. ஆகவே இப்படி ஐயா அவர்கள் பிரசங்கம் செய்து அவருக்கு செய்தி போகும் பிள்ளை பிறந்து விட்டது என்று, ஆனால் கூட்டத்தை முடித்து எத்தனை நாட்கள் கூட்டமோ அதை முடித்து விட்டுதான் வந்து பார்ப்பார்கள். Ayya Rajendra will receive the news that the child has been born, but he will not leave until the ministry is completely and fully finished. ஒரு நாள் அந்த சகோதரன் சாமுவேல் அடுத்த சகோதரனை பெற்று அவர் வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தாயார் மூலம் தேவன் செய்த முதலாவது அற்புத அடையாளம் தொடங்கியது. When Amma Rajendra was pregnant with brother Samuel Rajendra, that's when God used Amma to do a miracle. பிள்ளையை பெற்று கையிலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஐயா பிரசங்க மேடையிலே செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கிராமத்திலே ஜனங்கள் எல்லாரும் அங்கே சென்று விட்டார்கள். ஒரு இரிகேஷன் ஆபீசர், பிரதர் டேவிட் என்று சொல்லப்பட ஒரு இரிகேஷன் ஆபீசர் தன் மனைவியை சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அந்த மனைவி இழைத்து மரண தருவாயிலே இருக்கும் பொழுது ஐயாவை தேடி அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஆனால் ஐயா ராஜேந்திரமும் அங்கே இல்லை, அவர் மேடையில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாயார் கேட்கிறார்கள், பிள்ளையை ஏந்தி கொண்டு ஏன் எதற்காக வந்தீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என் மனைவி மரண தருவாயிலே இழைப்பு வியாதியிலே கடைசி நிலையில நிற்கிறார் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் ஏவுகிறார், நீங்கள் இப்பொழுது ஜெபியுங்கள் என்று. அப்பொழுது தாயார் அவர்களுக்கு ஜெபிக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த பெண் இழைப்பு வியாதியில் இருந்து விடுதலையாகி சுகமடைந்து அதே இடத்திலே எழுந்து அவரும் தாயாருக்கு பக்கத்திலிருந்து ஜெபிக்க தொடங்கி விட்டார்களாம். And when Amma Rajendra had given birth to brother Samuel Rajendra, and she was holding him in her arms, a dearly beloved brother called brother David, who was an irrigation officer
officer had brought his wife in search of Brother Rajendram for him to pray for his wife, but Ayya Rajendram was on the stage and he was preaching. At that moment, the Holy Spirit urged Amma Rajendram, pray for the woman. And when Amma Rajendram prayed, the lady was healed and they began praying with Amma Rajendram at the residence. அவர்கள் தான் எங்களுடைய பாலேடி வேட்டை என்று சொல்லப்படுகிற யுத்தம் நடந்த பிரதேசத்தின் கிளை சபையை நடத்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் பின்பு காலத்திலே. And in the later times, that same brother was given the responsibility of looking after the branch church in Paledi Vete. கோயில் தலைவர் என்று சொன்னோமே போது பிரதர் மாணிக்கவாசர் அவர்தான் இன்று களுவாஞ்சிக்குடி சபையின் தலைமை போதகராக இருக்கிறார். And the brother who was the head of the temple, Brother Manikavasan, is now the head of the Batikala branch in Kaluvanjikudi. ஆகவே ஏன் சொல்லுகிறோம் என்றால் அவர்கள் நடந்த நிலைகளை பார்த்து கடவுள் செய்த அற்புதங்களை கண்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இன்று ஊழியக்காரர்களாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். They have seen the miraculous signs that the Lord Jesus Christ have done and they gave themselves to the ministry of God. அதேபோல் 1980 ஆண்டு and similarly in 1980 ஐயா அவர்கள் சுவிசேஷம் பேசினது மட்டுமல்ல, இலங்கை தேசத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டியதிலே ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது. Ayya Rajendram is not known only for his preaching but for standing up for the name of the Lord. சாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், சாய் பாபா என்று உலகத்திலே பிரபல்யமான ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்து என்று 1980 ஆண்டு பிரகடனப்படுத்தினார். In the year of 1980, a man called Sai Baba claimed himself as being Christ. அவர் ஒரு மத போதகராய் சொல்லியிருந்தால் பரவாயில்லை, அவர்தான் கிறிஸ்து என்று தன்னை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு சொன்னார். He did not just call himself a preacher, but he told the world that he was Christ. அதை அவர் அந்த போதகர் அல்ல, அந்த மதத்தின் நபர் இலங்கைக்கு வர வேண்டும், நான் கிறிஸ்துவாக வருவேன் என்று சொல்லி ஜே.ஆர். ஜெயவர்தன என்கிற தலைவருடைய காலத்திலே முயற்சி எடுத்தார் இலங்கைக்கு வருவதற்கு. And he tried to come to Sri Lanka under the influence of J.R. Jayavardhana to Sri Lanka and claiming that he will come in the form of Christ. எல்லாரும் அவரை நம்பி இருந்தார்கள். Everyone believed in him. ஆனால் ஐயா ராஜேந்திரம் அவர்கள் ஒருவர் தான் சொன்னார், இவர் கிறிஸ்து அல்ல. But Ayya Rajendram was the only one who said he is not Christ. இயேசு ஒருவரே கிறிஸ்து. Jesus only is Christ. இவர் கிறிஸ்து என்கிற பெயரிலே இலங்கைக்கு வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். We will not allow him to come in the name of Christ to Sri Lanka. இலங்கை முழுவதில் உள்ள எல்லா திருச்சபைக்கும் ஐயா கடிதங்களை அனுப்பி உபவாச ஜெபங்களை ஆயத்தம் பண்ணினார். Ayya Rajendram wrote letters to all across of Sri Lanka. 72 மணித்தியால உபவாச ஜெபங்கள் நடைபெற்றது. And he claimed that he told everyone to be fasting for 72 hours. அவர் ஒரு மத தலைவனோ மத போதகனாய் வந்தால் பரவாயில்லை, அவர் கிறிஸ்துவாய் வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அரசாங்கத்துக்கு வற்புறுத்தல் கொடுத்தார். And he gave a warning to the government saying that we will not allow him to come in the name of Christ into this country. அந்த நபர் மரணம் வரையும் இலங்கையிலே கால் வைக்கவே இல்லை. Until death, that man did not lay his foot into Sri Lanka. இந்த செய்தி கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கும் எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் கடந்து சென்றது. And this news went all the way to government and Christian society. ஆண்டவருக்காக அன்று எஸ்தர் முன்னதாக போன பொழுது எப்படி முழு சமுதாயமும் காக்கப்பட்டதோ அதே போல ஐயா அவர்கள் அன்று வைராக்கியமாய் நின்றதினால் பல அசுத்த கிரியைகள் தேசங்களுக்குள்ளே வரவிடாமல் அந்த காலங்களிலே காத்து கடவுள் நடத்தி வந்தார். Similar to Esther in the Bible when she went forward for her people, similarly Ayya Rajendram when he went for the name of Christ, Sri Lanka was saved. 81 ஆண்டிலே in 1981 மீண்டும் ஆண்டவர் பல தீர்க்க தரிசனங்கள் மூலம் ஐயாவை பாவிக்க தொடங்கினார். The Lord began to use Ayya Rajendram through many prophecies. விஷாலமான மண்டபங்களை எடுத்த நிலைமை மாறி ஸ்டேடியம்களையும் பகிரங்க கூட்டங்களை செய்ய வேண்டிய நிலைமை உண்டானது. And the situation went from taking halls to renting out huge stadiums. ஏனென்றால் ஜனங்களுடைய வருகை அதிகமாக தொடங்கியது. Because the crowds were vast. கொழும்பில் உள்ள விவேகானந்தர் மண்டபம், மோடி ஹால் போன்ற ஹால்களில் நிறைந்து காணப்பட்டதினால்
பின்பதாக ரட்னம் பார்க், எலியாஸ் பார்க் போன்ற, விக்டோரியா பார்க் போன்ற பார்க்குகளை எடுத்து கூட்டங்கள் நடத்த வேண்டி வந்தது. Because places such as Modi halls were getting overfilled, Rajendram had to move into places like a Victoria ஆனால் Park. கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வைத்து ஐயாவோடு இருந்த ஊழியக்காரர்களும் அழகாக ஊழியம் செய்தார்கள். But even with the small amount of money that they had, the ministers of God along with Ayya Rajendram did the ministry beautifully. என்னுடைய மூத்த சகோதரன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் ஒரு சாட்சி சொல்லுவார் ஐயாவோடு செய்த ஊழியங்களை. My eldest brother who is in Australia will tell a testimony of Ayya Rajendram. ஐயாவுக்கு ரெண்டு ஆட்டோவிலே போகதான் பணம் இருக்குமா சில கூட்டங்களுக்கு. Ayya Rajendram will only have money enough to send 2 autos. ஆகவே அந்த ஒரு ஆட்டோவிலே ஒரு ட்ரைசைக்கிளிலே போக எல்லா பாய்கள், விரிக்க வேண்டிய பாய்கள், துணிகள் எல்லாவற்றையும் அடித்து டம்ப் பண்ணி எல்லாம் வைத்து அடக்கின பின்பதாக இந்த சகோதரன் சிறியவராய் இருந்ததினால் அவரை எல்லாருக்கும் மேலே அந்த இடைக்குள்ளே அந்த ஷீட்டுக்கு இந்த பாயலுக்கு இடையிலே வைத்து இறுக்கி விடுவார்களாம். All the mats and all the sheets that were used for these meetings will be piled into one auto, and this brother of ours, he would have to climb in between the auto roof and the sheets. மற்றவர்கள் எல்லாம் நடந்து ஸ்டேடியங்களுக்கு போய் விடுவார்களாம். Everybody else will walk and go to the stadium. அங்கே போய் இந்த ஆட்டோக்குள்ள இருக்கிற பாய்களை விரித்து ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். And when they get to the stadium, they will take out all the mats and prepare. அசுத்தாவி பிடிக்கப்பட்டவர்கள் எச்சிகளை வாந்திகளை எடுப்பார்கள். எல்லா அழுக்கும் அதிலே இருக்கும். And people who are evil possessed, they will begin to vomit and spit in the நோய்வாய்ப்பட்டவருடைய சரத்தில் தோள்கள் உரிந்து சிதறுகள் வடிந்து ரத்தம் வடிந்து எல்லா இடமும் பரவிப்பட்டிருக்கும். And those who come with illnesses, they will bleed and all their pus will be on the mat. ஆராதனை முடிய எல்லாரும் இருந்து கழுவ வேண்டும் என்று சொல்லுவார். After the meetings are finished, everyone has to clean the mat. ஐயா கிடைக்கிற ஒவ்வொரு பணங்களையும் துண்டு பிரதிகள் அடிக்கவும் மண்டபங்களை எடுக்கவும் என்று கொடுத்து கொண்டே இருப்பார். And with all the money that Ayya Rajendram received, he will book stadiums and print hand leaflets. அந்த காலங்களில் என் சகோதர சகோதரிகள், முக்கியமாக என் 2 சகோதரிகளுக்கும் சரீரம் முழுவதும் புண்கள் வரத் தொடங்கி விடுமா. And at that time, my 2 sisters will begin to get illnesses and sores on their body. எங்கள் சகோதரர்களுடைய சரீரங்கள் இந்த ஷர்ட்டை கழட்டி பார்ப்பீர்கள், ஆனால் எங்கள் உடம்பில் எல்லாம் பெரிய பெரிய கொப்புளத்தின் அடையாளங்கள் இருக்கும். And on their body, they will have huge sores on their body. ஏனென்றால் இங்கே ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும் பொழுது வீட்டிலே சோதனை தொடங்கிவிடும். And when the stadiums, when there are miraculous signs happening, there will be trials and tribulations at home. அந்த நாட்களிலே வீட்டிலே வைக்க விட முடியாமல், ஏனென்றால் வீட்டிலே இடமும் இல்லை, வசதியும் இல்லை. ஏனென்றால் எல்லா பணமும் ஊழியத்துக்கு போய்விடும். தாயார் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய சகோதரன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வீடுகளுக்கு கடந்து போவாராம். And because there was not enough money or funds to look after the children, Amma Rajendram will take the children and go to Jaffna to stay with her siblings. அந்த சகோதரனுடைய வீட்டுக்கு அருகே கடல் இருக்கிறதா? In front of that brother's house there will be a அப்ப sea. இந்த சகோதர சகோதரிகளுடைய உடம்பில் இருக்கிற புண்களுக்காக அந்த உப்பு தண்ணீரிலே கொண்டு அவர்களை கழுவுவார்களா? And Amma Rajendram will take her daughters in order that they may wash themselves. அப்பொழுது அவர்கள் கதறி அழுது புலம்பி அழுது புலம்புவார்கள் என்று And the சொல்லப்படுகிறது. children will cry and wail in the pain. அவ்வளவுக்காக சரீரம் முழுவதும் புண்கள். Across their whole body there will be ஆனால் sores. கூட்டத்திலே அற்புத அடையாளங்கள் ஏராளமாய் நடக்கும். But in the meetings great and marvelous சப்பானிகள் miracles will happen. நடப்பார்கள், குருடுகள் பார்வையடையும், பிசாசுகள் வீதிகளிலேயும் பஸ் ஸ்டாண்டுகளிலேயும் தூரடங்களிலேயும் விழுந்து கொண்டு மீட்டிங் ஸ்டேடியங்களிலே போடுவார்கள். ஆனால் வீட்டிலேயோ உபத்திரவம் தாங்க முடியாத காலம். At the meetings, the lame will walk, the blind will see, and those who are ridden with evil spirits will be delivered. But at home, there will be great illnesses and tribulations. அந்த சோதனை காலத்திலே தாங்க முடியாத வேதனைகளும். There's so many things that cannot be taken even through those. அதிலே அடுத்த சகோதரன் ஆஸ்திரேலியாவில் என்றார். அவரை தாயார் வயிற்றிலே வைத்திருக்கும் பொழுது ஒரு நாள் யாழ்ப்பாணத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் இரவு வேளையிலே. When Amma Rajendram was pregnant with another brother, she was sitting in front of the house and crying. அப்பொழுது ஐயா ராஜேந்திரம் அவர்கள் சுவிசேஷ கூட்டம் முடித்துவிட்டு தாயாரை ஒரு வாரம் போய் பார்த்துவிட்டு மீண்டும் கொழும்புக்கு சென்று அடுத்த கூட்டங்களை செய்வார்கள். Ayya Rajendram had just finished a meeting and came and saw Amma Rajendram for 1 week and gone back to Colombo to do another meeting. அப்பொழுது வயிற்றிலே ஒரு பிள்ளை. At that time she was bearing another child. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்பாக பிறந்த பிள்ளை கையிலே வைத்து அவர் அந்த முற்றத்திலே விடிய 4 மணி போல
உட்கார்ந்திருந்து ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அழுதாராம். ஆண்டவரே, வியாபாரத்திலே இவ்வளவு வல்லமையாய் வளர்ந்து சுகபோகத்தோடு வாழ்ந்த எங்களுக்கு இவ்வளவு சோதனையா, ஒரு வேளை ஆகாரம் கூட இல்லாத அளவுக்கு உமக்கு வந்த பின்பதாக ஏன் இந்த சோதனைகள், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த அவமானம் என்று அழுவாராம். At that time, Amma Rajendran was pregnant and she was also holding a child which had been born a year and a half ago. And she was wailing to the Lord saying, Lord, we live such a well and prestigious life. Why are we having so much tribulations after coming to the ministry? பிசினஸிலே இருக்கும் பொழுது மற்ற ஆயிரமான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர்களுக்கு தன் சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க நல்ல ஆகாரம் இல்லை என்று அழுவாராம். When we were in the business, we gave food to many thousands of people, but now we've come to the ministry, we are not able to give our own children food. ஒரு திடீரென்று ஆண்டவருடைய அன்பின் சத்தம் கேட்க தொடங்கினதா. And at that moment, the loving sound of the Lord was heard. ஏதோ நெருப்பிலே எரிவது, இந்த மரக்குச்சிகள் எரியும் பொழுது டிக்டிக்னு உடையுமே, அப்படி சத்தம் விடிய 4 மணிக்கு அவருக்கு முன்பாக கேட்கிறதா. And at 4 o'clock in the morning, Amma Rajendran is able to hear like twigs on fire. கண்களை துறந்து பார்த்தால் அந்த அவர் இருப்பதற்கு ஒரு 20-30 அடிக்கு முன்பதாக பெரிய ஒரு மரம் நெருப்பிலே இருந்து கொண்டு வெடித்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறதா. As Amma Rajendran opened her eyes, before her a tree and a bush was on fire. அவர் நினைத்தாராம், ஐயோ இந்த நெருப்பு பத்தினால் பக்கத்துல இருக்கிற மரம் எல்லாம் எரிய போகிறது. At that time, Amma thought, oh dear, the nearby bushes and trees are going to catch fire. நீங்கள் அறிவீர்கள், வடக்கு இடங்களிலே ஓலைகளிலே வேலி அடைத்திருப்பார்கள். அப்பொழுது இந்த நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து விடுமே, பிள்ளையோடு வீட்டுக்குள்ளே ஓடி விடுவோமா என்று நினைக்கும் பொழுது. And in these outstations, many of the gates are made of palm leaves. அப்படி பயப்படும் பொழுது, and when she was scared that it might also catch flames, அவன் போக ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் அந்த நெருப்பின் செடிகளில் இருந்து கேட்கிறது. and at that moment the sound of the Lord was heard through that flame. உங்கள் வைராக்கியங்களை நான் பார்த்திருக்கிறேன். The Lord said, I know your persuasion. எனக்காய் நீங்கள் செய்த தியாகங்களை நான் கண்டிருக்கிறேன். I know, Lord, the sacrifices you have done for me. நான் கைவிடுவேனோ? Will I let go of you? நான் கைவிடுவேனோ? Will I let go of you? அந்த முச்செடி போன்ற அந்த மோசையோடு பேசியது போல இந்த எரிகிற மரத்தினுக்குள்ள இருந்து தேவாவியானவர் பேசத் தொடங்கினார். Just as the Lord spoke to Moses through the burning bush, the Lord spoke to Amma Rajendran. அப்ப அந்த நாளிலே தாயாருக்கு தீர்க்கதரிசன வரங்களும் கிடைக்கப் பெற்றது. On that day, Amma Rajendran received prophecies. ஐயா ராஜேந்திரம் அவர்கள் 78ஆம் ஆண்டிலே இருந்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லத் தொடங்கி விட்டார்கள். Ayya Rajendran began saying prophecies from the year of 78. ஆனால் 82ஆம் ஆண்டிலே தாயாருக்கு தேவன் அந்த வரங்களை கொடுத்து பாவிக்க தொடங்கினார். And in the year of 1982, the Lord gave Amma Rajendran இந்த தரிசனத்தை கண்டு சில மணித்தியாலத்திலே தீர்க்க தரிசன வரங்கள் வேலை செய்ய தொடங்கியதா. And within seeing these prophecies, within a few hours they became true. எப்படி? How? காலையிலே அந்த வீட்டின் சகோதரி, அவர்கள் இன்று கனடாவில் இருக்கிறார்கள், தாயாருடைய சகோதரியுடைய மனைவி ராணி என்று நீங்கள் பேசலாம் அவர்களோடு. அவர் முற்றத்தை கூட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேவாவியானவர் சொன்னாராம், இந்த வீட்டுக்குள்ளே சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த முற்றத்தின் வாசலில் இருக்கிற மண்ணை கிண்டும்படி சொன்னாராம். The Lord said to dig up in front of the house because someone has done witchcraft. அப்பொழுது அவர்கள் சொன்னார், இல்லை, இது இந்த வீட்டிலே ஒன்றும் இல்லை என்று சொன்னாராம். At that time they said, no, there's nothing here. தாயார் சொன்னாராம், தேவாவியானவர் சொல்லுகிறார், அதை அந்த இடத்தை சுத்தம் பண்ணுங்கள் என்று. At that time Amma Rajendran said, no, clear up that area, the Lord is saying. ஒரு அடி மண்ணை கிண்டி எடுக்கும் பொழுது உள்ளே ஒரு பாத்திரம், அதற்குள்ளே சூனியம் செய்த காரியங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு அந்த வீட்டு முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறதா. When they dug 1 feet in, they found a pot inside which had witchcraft things. இதனாலேதான் அந்த குடும்பத்துக்குள்ளே அவ்வளவு சலனங்கள், பிரச்சனைகள் என்பதை அவர்கள் பின்பதாக அறிந்து கொண்டார். They only knew that there were so many trials and tribulations and problems within this house because இப்படியாக தாயார் ஒவ்வொரு இடங்களில் இருந்து மீண்டும் கொழும்புக்கு வருவார்கள், எல்லா கஷ்டங்களிலும் தாங்கி செல்வார்கள். And throughout all this, Amma Rajendran will handle the problems and tribulations. ஆனால் ஜனங்களோ அதிகமாய் வரத் தொடங்கி விட்டார்கள் ஊழியங்களுக்கு. And people vastly began coming to them. அநேக ஊழியக்காரர்களும் ஐயாவோடு சேர்ந்து ஊழியம் செய்ய And தொடங்கினார்கள். many ministers of God began preaching with அரசாங்கம் வரையும் செய்து போனது. கூட்டங்களுக்கு அரசியல் தலைவர்கள் வந்திருப்பார்கள். government officials began coming to these meetings. அந்த காலங்களிலே பெரிய தலைவர்களாக இருந்த பிரேமதாஸ் என்கிறவர் வருவார் கூட்டங்களுக்கு.
At that time, Premadasa, he would also come to these அவருடைய meetings. சகோதரி அவருடைய மனைவியின் சகோதரர் ரட்னசிறி ராஜபக்ச என்கிறவர் வந்திருப்பார் கூட்டங்களுக்கு. His family relative, ரட்னசிறி ராஜபக்ச Ratnasiri Rajapaksha, he would come and sit in the meeting. அவருடைய மனைவிக்கு அசுத்தாவை பிடித்திருந்ததினால் ரட்னசிறி ராஜபக்ச அவர்கள் வந்து ஜெபித்து அந்த மனைவியை சுகமாக்கி கொண்டார்கள். As his wife was possessed by evil, he came to the meetings and his wife was healed. கொழும்பு 13:12 பார்த்தால் கிறிஸ்டி பரேரா மாவத்தை, வின்சென்ட் பரேரா மாவத்தை என்கிற பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களுடைய மந்திரிகளாயிருந்த கிறிஸ்டி பரேரா மினிஸ்டர், மந்திரி வின்சென்ட் பரேரா மந்திரிகள் வந்து ஆராதனையில இருப்பார்கள். The streets called Christy Pereira, Vincent Pereira roads, and they were ministers of the government, and they would come and sit in these meetings. தொண்டமான் என்று சொல்லப்படுகிற தொண்டமான் என்கிற தொழில் அதிபரும் அரசியல்வாதியும் தலைவரும் வந்து அமர்ந்திருப்பார்கள். A leader, political leader and businessman called Tondeman, he will also come and sit in பழைய மந்திரிமார்கள் செல்லசாமி போன்ற தலைவர்கள் வந்து ஆராதனைகளிலே அமர்ந்திருப்பார்கள். Leaders such as Chelasami would come and sit in these meetings. குண்டுவெடிப்பிலே மரித்து போன பல தலைவர்கள் லலித் அத்துலாத் முதலி போன்ற பெரிய பெரிய கோடிபதிகளும் மந்திரிகளும் வந்து Many அமர்ந்திருப்பார்கள். ministers and businessmen and wealthy people will come and sit. ரகசியமா இரவு நேரங்களிலே வந்து ஐயாவிடம் ஜெபித்து விட்டு They போவார்கள். would come in secret during the night and pray and leave. இன்று பகிரங்கமாய் சொல்லுகிறோம், சொல்லதானே வேண்டும். And today we are openly telling you, we அன்று must tell you. இயேசு சுவாமியை பார்க்க எப்படி ராவு நேரத்திலே அந்த ஆசாரியர்கள் வந்து ஜெபித்து போனார்களோ, மற்றவர்களுக்கு பயந்து ஆனால் கர்த்தரை நம்பியும் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். Just in the time of Christ, when those ministers of God would come secretly, similarly these things were happening with Arya Rajendra. ஆனால் வீட்டிலேயோ வறுமை நிலைமை உச்சக்கட்டம். But in the house there was poverty. ஏன் பணம் இல்லை என்றல்ல, கிடைக்கிறது எல்லாம் ஊழியங்களுக்கு போட்டு விடுவார். It's not that there was no money, but all the money was given back to the ministry. சில வேளை உபவாச ஜெபங்களை முடித்து 30 நாட்கள் 40 நாள் உபவாச ஜெபம் முடிப்பதற்கு கூட அன்றைக்கு ஆகாரம் இருக்காதாம் அவர்களுக்கு. Even though there was 30 and 40 days of fasting, when they finished that fasting on that day, they would have no food. என் சகோதர சகோதரிகளுக்கு சில வேளை எங்கள் வீட்டு மரத்தில் இருக்கிற மாம்பழத்தை வெட்டி கொடுத்து வயிற்றை நிரப்பிவிட்டு ஐயாவும் அம்மா அவர்களும் தண்ணீரை குடித்து வயிற்றை நிரப்பிவிட்டு படுத்த காலங்கள் உண்டு. There are times when Amma Rajendram and Ayya Rajendram would cut the fruits of the mango tree, give the siblings, and they would sleep with nothing and just drink the water. நாங்கள் இருக்கிற அந்த வீடு இருந்த லேனுடைய பேரே பெர்னாண்டோ பிளேஸ். The road that we lived on is called Fernando Place. ஐயா அவர்கள் பிசினஸ்ல இருக்கும் பொழுது அந்த வீட்டை அந்த பெர்னாண்டோ என்கிற மனிதனுடைய வீட்டையே சொந்தமாக வாங்கினவர். When Ayya Rajendram was doing his business, he bought the property of the man called Fernando. அந்த பெரிய வளவே அந்த மனிதனுடையது. அந்த மனிதனுடைய வீட்டையே விலை கூட கொடுத்து அந்த லேனிலேயே ஐயா தான் முதலாவதாக வாங்கினவர். And that large ground belonged to this man, and Ayya Rajendram gave that money to that man and bought that large house. அந்த வீட்டிலே அவ்வளவு முழு லேனும் அவர்களை தான் அந்த காலத்தில் ஏறெடுத்து பார்க்குமா ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக. Before they came to the ministry, that whole lane would look upon them. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பின்பதாக ஜனங்களுக்கு இடங்களை கொடுத்து விட்டு, ஊழியக்காரர்களுக்கு அறைகளை கொடுத்து விட்டு, வெளிநாடுகளில் இருந்து வருகிற போதகர்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு, சில வேளை விடிய 1 மணி 2 மணிக்கு ஐயா அம்மா அவர்கள் வீட்டு முற்றத்திலே போய் படுத்திருப்பார்களா. And when they came to the ministry, they would give all their rooms and all their room in the house to ministers of God who came from foreign and came for meetings, and they would go and sleep at the morning 1 o'clock at the front of the house. வெட்கத்துக்காக ஐயோ அடுத்த வீட்டுக்காரன் பார்த்து விடுவானே என்று விடிய 4 மணிக்கெல்லாம் எழும்பி விடுவார்களா. In shame that the other neighbors might see them, they would wake up at 4 o'clock. என் வீடு முழுவதும் ஜனங்கள் வந்து சரணடைந்திருப்பார்கள் நோய் வியாதிகளோடு, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். Why? Because the house was filled with people who have come for prayers, who have come with illnesses, and they filled the house. சில வேளை கூட்டங்களை முடித்து ஸ்டேடியமிலே மகா விசாலமான கூட்டங்களை முடித்து எல்லாருக்கும் ஆகாரம் சமைத்து எல்லாருக்கும் ஐயா பங்கிட்டு விட்டு கடைசியாக அவருக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருக்குமா. And once they finished vast meetings, and they would put food for everybody who came, but Ayya Rajendram and Amma Rajendram would not have food to eat. சில நேரம் கூப்பிட்டு அதில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புவாராம் இந்த சின்ன கிளாஸ் பாட்டில்களை. அந்த கடையில போய் நீ சின்ன பையன் தானே, நீ போனா அநேக சொதி தருவார்கள், கணக்க கறி தருவார்கள், 10 ரூபா தான் இருக்கு, சொல்லு 40 பேர் சாப்பிட இருக்கு என்று சொல்லி வாங்கி விடும்படி வாலிபர்களா இருக்கிற பிள்ளைகளிடம் கொடுத்து அனுப்புவார். And at that time, the young people
within the ministry, Rajendra will give him small pots and send them off with just 10 rupees and say, if you ask, they will give us a lot of food. Go and ask them, I only have 10 rupees, but I need to feed 40 people. அதிலே அவர்கள் ஜார் முழுவதும் சொதியை கொடுத்து சம்பளை கொடுத்தால் அது எல்லாவற்றையும் போட்டு ஒன்றாய் கலந்து எல்லாருக்கும் பங்கிட்டு தானும் சாப்பிட்டு ஊழியங்களை நடத்தின காலங்களை நாம் மறக்க முடியாது. And they will fill up their glasses with food and they will mix everything together, and Ayya Rajendra will give to the people and he would also eat a little bit from that. வியாபார காலத்திலே சாரி வாங்க வேண்டுமானால், கோட்சூட் வாங்க வேண்டுமானால் இதோ இந்த படங்களை பாருங்கள். வியாபார நாட்களிலே ஐயா அம்மா அவர்கள் வாழ்ந்த படங்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Now you are seeing pictures of Amma Rajendram and Ayya Rajendram during their business days. அவர்கள் மிகவும் செல்வந்தமாய் வாழ்ந்தார்கள். அதுவும் தாய் சொல்லுவார்கள், தான் ஒரு பொருளை கேட்டால் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஏதோ ஒரு ஜப்பானோ ஏதோ ஒரு நாட்டிலே தான் அதை ஐயா வாங்கி கொடுக்க அவரை எடுத்து செல்லுவார். And Amma Rajendram will say if she ever asks for a small thing, Ayya Rajendram will take her to India, Singapore, Indonesia or Japan to buy that. ஆனால் ஊழியங்களுக்கு வந்து அநேக ஏழை ஜனங்கள் எல்லாருக்கும் உதவி செய்து தங்களிடம் இருக்கிறது எல்லாம் கொடுத்து விடுவார்கள். சில வேளை அம்மாவிடம் ஒரே ஒரு சாரி தான் இருக்குமா. And once they came to the ministry, they gave everything that they had to other people. And Amma Rajendram will say that she sometimes only had one sari. காலையிலே கூட்டம் இருந்தால் அதை போட்டு உடுத்திவிட்டு பகலிலே வந்து நைட்டியை போட்டு விட்டு துவைத்து காய வைத்து சாரி அயன் பண்ணி மாலையிலே அதே சாரியை கட்டிவிட்டு போவார்களாம் ஐயாவோட ஊழியங்களுக்கு. In the morning, Amma Rajendram will come and she will wear that sari, and in the evening she would wash it and be prepared for the next ministry. அப்படியாக எல்லாவற்றையும் சமூக வேலைகளுக்கும் தங்களை தியாகம் பண்ணின ஊழியக்காரர்கள் தான் ஐயா ராஜேந்திரம் அவர்களும் அம்மையார் ராஜேந்திரம் அவர்கள். Ayya Rajendram and Amma Rajendram gave themselves fully to all the ministries of God. சில வேளை அம்மையாருடைய சகோதரன் மால்டீவ்ஸில் இருந்து 3-4 சாரிகளை சேர்த்து அனுப்பி விடுவாராம். Sometimes Amma Rajendram's brother would send 3-4 saris from the Maldives. அவர் சந்தோஷப்படுவாராம், அப்பா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு பல ஆடைகளை எனக்கு தந்திருக்கிறார் என்று. And Amma Rajendram will be happy, the Lord has heard my prayers and he has given me. திடீரென்று ஆண்டவர் எழுவாராம், இன்று ஏழைகள் வருவார்கள், உனக்கு இருக்கிற 3 புது சாரியும் அவர்களுக்கு நீ கொடுத்து விட வேண்டும். And sometimes the Lord will urge 3 poor people will come, give them your new 3 saris. அவரும் மனப்பூர்வமாய் கொடுத்து விடுவார்கள். And Amma Rajendram would give them all. இன்று பல ஆயிரம் லட்சக்கணக்கான சாரிகளையும் ஆடைகளையும் நாங்கள் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். And even today we are giving lakhs and lakhs of saris and clothing to saris. சமூக வேலைகள் என்று ஒவ்வொரு மாநிலமாய் நடத்தி கொண்டே வருவோம் அந்த வேலைகளையும். And as social work we will held it in every. கர்த்தர் எங்களிடம் வாங்கி எங்களை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. அவர் சோதித்து பார்ப்பார், கேட்டு பார்ப்பார், நாங்கள் கொடுக்கிறோமா என்று. நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுப்பீர்களானால் எண்ணடங்கா ஆசீர்வாதங்களால் உங்களை அனுப்புகிற தெய்வத்தை குறித்து தான் இவ்வளவு அர்ப்பணிப்பின் சாட்சிகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். The Lord does not persecute us, but he trials us and he sees, will you give even during your hard times, and he will bless accordingly. நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் அவர் தன்னுடைய பலகணிகளை துறந்து ஆசீர்வாதங்களை அனுகிரகம் செய்கிறவர். And when you openly and wholeheartedly give, he will give his blessings. அதைதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கொடுக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். And the Lord Jesus said, those who gives will be given even more. அதையும் அவர்கள் ஊழியத்திலே செய்து வந்தார்கள். Amma Rajendram and Ayya Rajendram did that wholeheartedly. 1984 ஆண்டுகளிலே In 1984, மட்டக்களப்பிலே வேபர் ஸ்டேடியம் என்கிற கூட்டத்தை நடத்தினார்கள். in Batticaloa in Weber Stadium. முதலாவது தடவையாக அந்த ஸ்டேடியம் மகா விசாலமான ஒரு மைதானம் அது நிறைந்தது. ஐயா ராஜேந்திரம் அவர்களுடைய சுவிசேஷ கூட்டத்துக்கு என்று யாருமே மறைக்க முடியாத சரித்திர உண்மை. It is a true history that the first time that stadium was filled because of Ayya Rajendram and Amma Rajendram's ministry. மட்டக்களப்பிலிருந்து அம்பாறை வரையும் ஐயா செய்த ஊழியங்களுக்கு பின்பதாக தான் இன்றைக்கு போகும் பொழுது வீதி வீதியாக சபைகளை நீங்கள் காணலாம். And if you go from Ampara to Batticaloa, you can see many churches because of Ayya Rajendram and Amma Rajendram's ஒவ்வொரு
இப்போது கிராமம் கிராமம் பட்டணம் பட்டணமாய் ஊழியங்களை நடப்பித்தார்கள். They ministered in every village and in every district. பின்பதாக 84ஆம் ஆண்டிலிருந்து சுகதாச ஸ்டேடியம் என்கிற மகா விசாலமான இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை எடுத்து கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார்கள். And from 1984 they began to take Sugadasa Stadium to hold many vast meetings. இதோ அந்த படங்களை பாருங்கள். Look at these images. இன்று நேற்று அல்ல நாங்கள் ஸ்டேடியத்திலே பேசுகிறோம். Not today or yesterday we are talking on 30 stadiums. 40 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். But you are seeing what happened 30-40 years ago. ஆகவே இப்படி கூட்டங்கள் பெருகி பெருகி வரும் பொழுது And as these meetings began to grow, 85ஆம் ஆண்டு ஒரு விசேட காரியம் நடந்தது. a great thing happened in 1985. தாயார் அவர்களுக்கு ஆவியானவர் ஏவினார், இப்படி ஒரு ஊழியத்தையும் உங்கள் கணவனுக்கு சொல்லி செய்யும்படியாக. The Lord urged through the Holy Spirit Amara Jendram to do a ministry like this to your husband. என்ன அது? சிறு பிள்ளைகளையும் தேவனுக்குள்ளாக பழக்கி எடுங்கள் என்று சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். The Lord urged that Sunday school should be started. 4 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட சண்டே ஸ்கூல் இன்றைக்கு 1000க்கு மேலான பிள்ளைகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை படிப்பார்கள். 1000க்கு மேலான சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் உண்டு. The Sunday school was began with 4 children, and today there's more than 1,000 children in the Sunday schools. 1000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்து அங்கே படித்துக் கொண்டிருப்பார்கள் சண்டே ஸ்கூல்களிலே. There'll be more than 1,000 children in every corner of the church. அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி வந்தால் குறைந்தது ஒரு 8 மணித்தியாலமாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு 5-10 நிமிஷம் அவர்களுடைய ஒரு கிளாஸை நடத்தக்கூட. If a program was to happen, more than 8 hours is needed, even if they were just to perform for 5 minutes. அதே வருஷம் 84-85 இன்னும் ஒரு தரிசனத்தை கடவுள் கட்டளையிட்டார். Another prophecy the Lord gave in the year 3 வேளை என் சத்தம் தொனிக்கும்படியாய் ஸ்பீக்கர்களிலே கூட பாடல்களை போடுங்கள் என்று ஏவினார். அதன்படி இன்று வரையும் ஒரு நாளுக்கு 3 தடவை பாடல், தெய்வீக பாடல், ஆத்மீக பாடல்கள் எங்கள் ஆலயத்தில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும். The Lord urged that worship songs should be played 3 times a day from the church. Until today, that is happening. இன்றும் அது நடக்கிறது. It is happening even today. பல போலீஸ் கம்ப்ளைன்ட்கள், அடுத்த வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனைகள் என்று அதற்கே எத்தனையோ கேசுகள் போட்டிருக்கிறார்கள். சத்தம் கூட எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் என்று சினிமா பாடல்களையும் உலக பாடல்களையும் போட்டு ஆடுகிறவர்களுக்கு ஒரு சின்ன ஆத்மீக பாடல் கேட்பது டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்கிறார்கள். Many people and neighbors complain that the sound is too much and it's a disturbance to them, but it's not the same if they were to play worldly music. ஆனாலும் அந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. But that ministry is still continuing. இவையெல்லாம் 84-85ஆம் ஆண்டுகளிலே தொடங்கின வேலைகள். This all began in 1984 to 1985. சில வேளைகளிலே ஊழியங்களிலே பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது, Sometimes in the ministry when trials and tribulations come, 85ஆம் ஆண்டு ஆண்டவரிடம் ஐயா அவர்கள் போராடினாராம், நான் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், என் வியாபாரம், என் பணம், என் தொழில், என் அந்தஸ்து, என் வசதி எல்லாம் விட்டு உமக்காக சேவை செய்தேன், ஏன் இன்னும் உபத்திரவங்கள் தொடர்ந்து வருகிறது என்று. In 1985, Ayya Rajendram asked the Lord, though I left my business and came to you, why are you still trialing and tribulating me? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்ட கடைசி காலத்தின் வெளிப்பாடு அன்று ஐயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதை அவர் விவரித்து புஸ்தகங்களாய் வெளியிட்டார். The revelations that were happening in the book of Daniel were revealed to Ayya Rajendram, who he then translated into books which he published. இந்த சாட்சிகளிலே சில வேளை நாங்கள் முன்னும் பின்னுமாய் காலங்களை எடுத்து சொல்லுவோம். Sometimes we'll go back and forth in the timeline when we say this testimony. 1982ஆம் ஆண்டு கூட ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது. கிட்டத்தட்ட 92 கடிதங்களை ஐயா பார்லிமென்ட்டுக்கு எழுதினார்கள். In 1982, Ayya Rajendram wrote 2 letters to Parliament. சொன்னார், இந்த நாட்டிலே மதக்கலவரம் வரப்போகிறது. He told the government that there's going to be a racial interference in இனக்கலவரம் வரப்போகிறது. There's going to be a racial interference. மகா ரத்தம் சிந்துதலை நான் காண்கிறேன். You are going to see great bloodshed in this country. இலங்கை நாட்டு அரசாங்கம் நீதி செய்ய வேண்டும், தமிழ் ஜனங்களுக்கும் சிங்கள ஜனங்களுக்கும், இல்லாவிட்டால் இனக்கலவரம் வரப்போகிறது என்று சொன்னார். The Sri Lankan government should be fair to the Tamil and the Sri Lankan people, otherwise there's going to be a racial conflict. இதற்கு சாட்சி தொண்டமான் என்கிற சீனியர் தொண்டமான் அவர்களும் செல்லசாமி என்கிற அமைச்சரும். A testimony for this is Tondaiman, senior Tondaiman and Chellappa. சிலோன் வொர்க்கிங் காங்கிரஸ் என்கிற காங்கிரசின் தலைவர் தொண்டமானாக இருந்தார்.
Ceylon Congress, he was the leader, Kondaman. அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த செய்தியை அரசாங்கத்துக்கு சொன்னார். He was joined in this meeting and he told the government of this. அரசாங்கம் அதை வேடிக்கையாக ஏற்றுக்கொண்டது. The government did not accept this. 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடங்கியது. In 1983, a racial conflict began. சிங்கள தமிழ் ஜனங்கள் என்று மாண்டு போனார்கள். Many Sinhalese and Tamil people died. அன்று அந்த கலவரம் தொடங்குகிற நாள், ராகமையிலே தொடங்க ஆரம்பிக்கிற நாள் கூட ஐயா அவர்கள் சுவிசேஷ கூட்டத்துக்கு பிரயாணம் பண்ணி And கொண்டிருக்கிறார்கள். on that day when that racial conflict began in Ragama, Ayya Rajendran was beginning to go to a meeting. ஆனால் அந்த 3 நாள் கூட்டத்தை முடித்துவிட்டு தான் அவர் மீண்டும் கொழும்புக்கு வந்து சேர்ந்தார். But Rajendran Ayya only finished the 3-day meeting and returned. ஆனால் வரும்பொழுது பார்த்தால் வீதிகளிலே தமிழ் வாலிபர்களை எல்லாம் டயர்களுக்குள்ளே போட்டு எரித்து எலும்புக்கூடுகளாக இருந்த காட்சிகளை பார்த்து கொண்டு But வந்தார். Ayya Rajendran saw young Tamil boys were stacked amongst tires and burnt, and there was ஒவ்வொரு just இடங்களில் skeletons. ஜேவிபி பிள்ளை வாலிபர்களும் தமிழ் வாலிபர்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு கிடந்ததை கண்டார்கள். They saw many JVP youngsters and Tamil youths burnt on the street. எத்தனையோ ஜனங்களுக்கு ஐயா புகலிடம் கொடுத்து பாதுகாப்பாகவும் கூட வைத்திருந்திருக்கிறார் அந்த காலங்களிலே. During those times, Ayya Rajendran gave shelter to many people during those times. அநேகருக்கு உதவி செய்தார்கள். He helped many people. இன்னும் அந்த சமூக வேலை நடந்து கொண்டு வருகிறது. Even today, that social work is happening. அதே போல 1985ஆம் ஆண்டு And in 1985, மிக முக்கியமான அடுத்த நிகழ்வு நடந்தது. a very important thing happened. இன்று இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் தலைமை சபை என்கிற சபை கொழும்பு 15 அமைந்திருக்கிறது. The mother church, which is in Sri Lanka, Colombo 15, that land was bought. அந்த மைதானம் அன்றுதான் முதலாவது வாங்கப்பட்டது. That place was first bought there. அதை வாங்கும் பொழுது ஐயாவிடம் அதிக பணம் இருக்கவில்லை. Ayya Rajendran did not have much money when he bought. ஊழியங்களிலே வருகிற பணங்களை சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் கையிலே வைத்திருந்திருக்கிறார். Ayya Rajendran saved a little by little and he had 80,000. அன்று 80,000 என்றால் இன்றைக்கு ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு சமானமாயிருக்கும். 80,000 at that time is equivalent to 5-6 crores. ஆனாலும் அந்த ஆலயத்தின் வீடானது மகா பெரிய விசாலமான ஒரு வீடு. அந்த வீடை விற்கும் பொழுது 2,60,000 ரூபாய் கேட்டிருக்கிறார்கள். And when they sold that house, they asked for 2,60,000. ஆனால் ஐயாவிடம் 80,000 தான் இருக்கிறது. But Ayya Rajendran only had 80,000. ஐயாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, விசுவாசத்திலே எதையும் அவர் சாதித்து முடிக்கக்கூடியவர். One thing we must learn is that Ayya Rajendran was victorious in many things through his faith. விசுவாசம், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே பல காரியங்களை அவர் உரிமைப்படுத்திக் கொண்டவர். Through his faith in Christ, he was able to obtain many things. சாத்தியமே இல்லாத காரியங்களை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வார். Things that were not even able to happen, he was able to gain. அதற்கு முதலாவது அவர் கை வைப்பார் விசுவாசத்திலே. And in faith, he will keep his hand. அதை கடவுள் முடித்து வைப்பார். And the Lord will finish it. ஆகவே 80,000 பணத்தை கட்டி அட்வான்ஸாக கட்டினார்கள். The advance of 80,000 was paid. ஆனால் மீதி பணத்தை 6 மாதத்திலே கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். And they said in 6 months the remaining money should be paid. 80,000 ரூபாய்க்கும் 2,60,000 ரூபாய்க்கு வித்தியாசம் உண்டு. There's a great difference between 2,60,000 and 80,000. 6 மாதத்திலே அதை சேகரிக்க முடியாது. It is not possible to gain that ஆனால் much money. விசுவாசத்திலே ஐயா அவர்கள் கை But வைத்தார்கள். in faith, Ayya Rajendran kept his hand. கடைசியாக 6 மாதத்திலே அதை முற்று முழுவதாய் சொந்தப்படுத்தினார் தேவனுடைய பணிக்காக. And in 6 months, Ayya Rajendran was able to dedicate that to அது the Lord. யாருடைய சொத்தும் சுகமும் அல்ல, அது தேவனுடைய ஆலயத்துக்காய் வாங்கப்பட்ட ஒரு இடம். It is not anyone's property, it was given to the Lord's work. அது கர்த்தருடையது. It's God's. அது கர்த்தருடைய பணத்தினால் கர்த்தருக்கு வாங்கப்பட்ட ஒரு இடம் தேவனை ஆராதிப்பதற்காக. God's money was bought for God's ministry in order that people will come to worship God. அதை நடத்துகிறவர்களும் கட்டுகிறவர்களும் தான் எங்களுடைய பொறுப்பே அன்றி நாங்கள் அல்ல அதன் சொந்தக்காரர்கள். அது தேவனுடையது, தேவனுக்குரியது. It is just our responsibility to maintain it, but it does not belong to anyone. அதை It belongs எந்த to God. மனிதனாயினும் தன் சொந்தம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலேயோ அந்த நபரிலேயே சாபம் வந்துவிடும். If anyone was to claim that it belongs to me, curse will fall இயேசு upon that வரும் man. வரையும் அந்த ஊழியத்தின் இடம் தேவனுடையது, அதுவே நடக்க வேண்டும். Until the Christ coming, that belongs to God and God's ministry must happen. ஆகவே அந்த ஆலயத்தை ஐயா அர்ப்பணிப்போடு வாங்கினார். அந்த இடம் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. உலக பிரகாரமாக பார்த்தால் அமானுஷ சக்திகள் என்று சொல்லப்படுகிற அசுத்தாவிகள் அசைவாடுகிற ஒரு இடம் அந்த இடம். That place was known for its spiritual and ghost activities. அதை ஏன் யாரும் வாங்க பயந்தார்கள் என்றால் உள்ளே அசுத்தாவிகள் உண்டு என்று. And many people feared
to buy that land because there was an evil spirit inside. ஐயாவுடைய வேலை என்ன? அந்த அசுத்தாவியை துரத்துவதுதான் அவருடைய வேலை. Ayya Rajendram's work was to chase away the evil spirit. யாருடைய நாமத்தினால்? இயேசு என்கிற இரட்சகருடைய In the நாமத்தினால். name of Jesus Christ. ஆகவே அதை வாங்கினார்கள். So Ayya Rajendram brought சில that land. வாலிப சகோதரர்கள், எங்களோடு இருக்கிற வாலிப சகோதரர்கள் போல அந்த காலத்திலே வாலிப சகோதரர்கள் இருந்தார்களாம். அவர்களை விசுவாசத்திலே வளர்ப்பதற்காக அந்த வீட்டிலே தங்க வைத்து விடுவார்களாம். Just as we have young people today, and Rajendram Ayya's time also he had youth people, and he would send those people to stay. இவர்கள் பயந்து கதறி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்களாம் அங்கு நடக்கிற நிகழ்வுகளை கண்டு. And in fear they will begin to pray. சில வேளைகளிலே பார்த்தால் அன்பு இருந்தவர்கள் சொல்வார், இந்த தூணானது அசைவது போல காணப்படுமாம். திடீரென்று அசைவது போல அந்த மண்டபங்கள் உடைந்து விடுவது போல எல்லாம் கண்டிருக்கிறார்கள். And they will see visions as though the pillars were moving and the place was going to collapse. சத்தங்களை கேட்டு அலறிக் கொண்டு ஓடுவார்களாம். சிரித்து எல்லாம் இன்று அவர்கள் பெரியவர்களாய் வளர்ந்து பாட்டாக்களாக தாத்தாக்களாக அப்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள் பழைய கதைகளை. Now they are elderly people, they are mothers and fathers and grandparents, and they will say that they will hear disturbing sounds which will fear them. அப்பொழுது ஐயா சிரித்து சொல்வார்கள், நான் அதுக்கு தான் உங்களை ஜெபிக்கும்படி அனுப்பி இருக்கிறேன் என்று. And Ayya Rajendram will laugh and say, that's why I sent you to pray. ஐயா அவர்கள் ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு தேவதாசன். Ayya Rajendram was a man of God who created. அவர் தன் சொந்தத்துக்காகவோ சொந்த பேருக்காகவோ ஊழியம் He செய்யவில்லை. did not do for his own gain. அவருடைய நோக்கம் எல்லாம் அழிந்து போகிற ஜனங்கள் தேவராஜ்யம் போக வேண்டும். His whole aim was that people who are going to go into death should be அதற்கு saved. உயிருள்ள இயேசுவை இந்த பூமியிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். And in order for that they must accept the Lord அதற்கு Jesus அநேகர் Christ. ஊழியம் செய்ய ஊழியர்களாய் மாற வேண்டும் And for that many people should become ministers of God. என்று அநேகரை ஊழியர்களாய் மாற்றி உலகம் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார். And in order he made many people ministers of God and sent them throughout the nation. 78ஆம் ஆண்டு அவர் ரட்சிக்கப்படும் முன்பதாக அவருக்கு 5 வியாதிகள் நோய்கள் இருந்தது. In 1978, before he received salvation, he had 5 illnesses. வைத்தியர்கள் கைவிட்டிருந்தார்கள். The doctors had given up. அவருடைய சிறுநீரகம் வேலை செய்ய மறுத்தது. His kidneys were not working. அவருடைய தலையிலே டியூமர் இருந்தது. He had a tumor in his head. டயபெட்டிக் உச்சக்கட்டத்திலே இருந்தது. His diabetic was very high. இப்படி பல 5 வியாதிகள் இருந்ததினால் மரணம் அவருக்கு அருகே இருந்த பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு ரட்சித்த பொழுது தொட்ட பொழுது அந்த வியாதிகளில் இருந்தும் அவரை விடுதலையாக்கினார். He was close to his deathbed, but when the Lord Jesus Christ touched him, he was ridden from all his illnesses. ஆகவேதான் இந்த உயிருள்ள இயேசுவின் அன்பை உலகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தார். That's why he began telling of this living Jesus to all people. அவர் சொல்ல தொடங்கும் பொழுது அன்று அப்போஸ்தலர்கள் பேசும் பொழுது எப்படி அற்புத அடையாளங்களால் அந்த வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, ஐயா அம்மா அவர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தைகளாய் தேவன் ஏற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களினால் அதை உறுதிப்படுத்தினார். Just as the apostles in the Bible, when they began speaking in the name of the Lord Jesus Christ, miraculous signs happened. When Amma Rajendram and Ayya Rajendram began speaking of God and His Word, and in the name of the Lord Jesus Christ, miraculous signs and healings began to take place. கொழும்பிலே எப்படி பகிரங்க விசால கூட்டங்கள் மைதானங்களிலே நடக்கிறதோ, வெளி மாவட்டங்களிலும் அதே போன்று பகிரங்க கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. Just how vast ministries and gatherings were happening in Colombo, outstation reach ministries began. உதாரணமாக 82ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டுக்குள்ளே அதிகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அதிக கூட்டங்கள் கண்டியிலும் நடந்தது. Between the years of 1982 to 1988, many ministries in the eastern and in the northern and also in Kandy were happening. விசேஷமாக கண்டி பிரதேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்க முடியாத காலங்களிலே ஐயா அவர்கள் தான் முதலாவதாக சென்று பகிரங்க கூட்டங்களை நடத்தினார்கள். When there was a time that ministries and gospel meetings were not able to happen in Kandy, Ayya Rajendram was the first person to begin. இன்று அந்த இடங்களிலே இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்வார்கள், ஐயா சில வேளைகளிலே கண்டி நூரேலியா எஸ்டேட்டுகளிலே கூட கூட்டம் வைக்கும் பொழுது எஸ்டேட் தேயிலை பிக்கிறவர்களுக்கு இருக்கிற அசுத்தாவிகளில் இருக்கிறவர்கள் அலக்கடித்து விழுந்து கொண்டு வந்து போடுவார்களாம் சுக விடுதலைக்காக. And when Ayya Rajendram went to do ministry in the hill countries, many will testify and say even the tea pickers who had evil spirits in them would
would fall over and be brought to the meeting. நயன்களிலும் பங்களாக்களிலும் இருக்கிறவர்கள் விழுந்து கொண்டு அசுத்தாவிகளை பிடிக்கப்பட்டவர்கள் போடப்பட்டு சுகமடைந்திருக்கிறார்கள். Those who were living in bungalows would be ridden of their evil spirits and brought to the meeting. ஆனால் கடைசி 86ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு வரைக்குள்ளே அதிகமாக வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தேவன் அடிக்கடி ஐயா அவர்களையும் தாயாரையும் அனுப்பி ஊழியம் செய்தார். And between the years of 1986 to 1988, Amma Rajendram and Ayya Rajendram were led by the Holy Spirit to do vast ministry in the northern and eastern provinces. உதாரணமாக மானிப்பாய், In Manipai, மன்னார், Mannar, யாழ்ப்பாணம், Jaffna, கிளிநொச்சி, Kilinochchi, முல்லைத்தீவு Mullaittivu. போன்ற இடங்களிலே மதவாட்சி போன்ற இடங்களிலே அடிக்கடி கூட்டங்களை செய்ய அனுப்புவார். The Lord will send Ayya Rajan and Amma Rajan to do ministry in these places. கடைசியாக 88ஆம் ஆண்டுக்கு பின்பதாக அதுக்கு என்ன நடந்தது என்பதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் அறிவீர்கள். And most of you will know what happened after 1988. 86ஆம் ஆண்டு இன்னும் ஒரு விசேட நிகழ்வு நடந்தது இந்த ஊழியத்தில். Another important event happened in 1988. ஐயா வெளிநாட்டு அதாவது ஐரோப்பிய ஊழியங்களுக்கு கடந்து சென்றார். Ayya Rajendram began his European ministry. 1986ஆம் ஆண்டு பில்லி கிராம் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவில் இருக்கிற தேவ ஊழியக்காரர் ஐயாவை தன்னுடைய கான்ஃபரன்ஸுக்காக ஹாலண்டுக்கு கூப்பிட்டிருந்தார்கள். In 1986, Billy Graham from the United States called Ayya Rajendram to Holland to come to one of his meetings. அவரோடு 3 பேர் இலங்கையில் இருந்து போனார்களாம். And along with Ayya Rajendram, 3 other people went. அதிலே ஒருவர் ஆங்கிலிக்கன் ஃபாதராக இருக்கிறவர். One was an Anglican கடந்த father. வருடம் கூட அவர் ஆலயத்திலே வந்து பிரசங்கம் செய்யும் பொழுது கூறினார், சல்வேஷன் ஆர்மியை ரெப்ரசென்ட் பண்ணி அவர்களுடைய கமாண்டர் போனார்களாம், ஆங்கிலிக்கனை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஃபாதர் போனாராம், மற்ற ஃப்ரீ சர்ச்சஸை ரெப்ரசென்ட் பண்ணி ஐயா அவர்கள் போயிருந்தார்களாம். And representing the Salvation Army, another pastor went, and Ayya Rajendram went representing the free churches. அப்பொழுது அந்த எல்லா ஊழியக்காரரும் ஹோட்டலிலே இருந்து காலையிலிருந்து மாலை வரையும் ஊர் சுத்தி பார்க்க போவார்களாம். And those ministers of God will stay in the hotel, and from morning to evening they would go around to visit the place. ஆனால் கீழே அந்த ஹோட்டலில் இறங்கும் பொழுது ஒரு சின்ன ஹால் இருக்குமா. And when they come down, there'll be a small hall in the அவர்களை hotel. ஒவ்வொரு நாளும் பார்த்தால் ஒரே ஒரு மனிதன் முழங்காலிலே இருந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். And when they come every day and see, there'll be one man of God praying on his knees. அந்த செய்தி பில்லி கிராம் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கடந்து சென்றதாம். That news went to Billy Graham. பில்லி கிராம் ஐயா அவர்கள் ஐயா ராஜேந்திரம் அவர்களை அதிகமாய் நேசித்தார் ஊழிய காரியங்களிலே. Pastor Billy Graham, who loved Ayya Rajendram very much. வாலிப காலத்திலே இவ்வளவு வைராக்கியமா இந்த தேசத்திலே ஊழியம் செய்கிறாரா என்று. Because he had done his ministry of God even during his youth. அப்பொழுது அவர்கள் ஊர் சுத்தி பார்த்துவிட்டு மீண்டும் ஹோட்டலுக்குள்ளே வரும் பொழுது அதே நபர் முழங்காலில் இருந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார். And when these pastors had gone around and toured and came back, that same person would be on his knees praying. அவர்தான் ஐயா ராஜேந்திரம் That அவர்கள். person was Ayya Rajendram. ஆலயத்திலே முன்பிருந்த ஜனங்களிடம் கேட்டார், என்ன ஓய்வு நேரத்திலே ஆலயத்துக்குள்ளே வந்தாலும் ஒன்று அவருடைய ஆபீஸிலே முழங்காலிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பாரா, இல்லை ஆலயத்திலே ஒரு சின்ன பாயை போட்டுவிட்டு அதிலே இருந்து முழங்காலிலே ஜெபித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லுகிற சாட்சி எப்பொழுதும் எங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. We often hear many testimonies of people who come in their free time to the church, and they will see Ayya Rajendram on his knees either in the office or just placing a mat somewhere in the church and always praying. ஐயா ஊழியங்களை செய்யும் பொழுது, சுவிசேஷ கூட்டங்களை பேசும் பொழுது, வீட்டிலே அவர் வெளிக்கிட்டு ஆயத்தமாகும் பொழுதே செய்திகள் வருமாம், அசுத்தாவிகள் அலக்கடித்துக் கொண்டு ஓடுகிற செய்திகள். There'll be news of when Ayya Rajendram is at home getting ready to go to these meetings. There'll be evil possessed people. ஐயோ அவர் வருகிறார், ஊழியக்காரன் வருகிறான் என்று, இயேசுவின் ஊழியக்காரன், இரட்சகருடைய ஊழியக்காரன் வருகிறான் என்று அசுத்தாவி பிடிக்கப்பட்டவர்கள் கத்திக்கொண்டு ஓடி அவர்களை கொண்டு கூட்டத்திலே போடுவார்களாம். ஆமி புலிசெல்லாம் கொண்டு போடுவார்கள் என்று சொல்லுவார்கள். The evil possessed people will scream, "Oh, this man of God who does the ministry of God, he's going to come. This man of God, he's going to come and chase us away." And even army people would fall on the floor. அப்படி கொண்டு அவர்களை எல்லாம் போட்டு அவர்கள் விடுதலையாயினவர்கள் இன்றும் ஆலயங்களிலே இருக்கிறார்கள். And they will all become and put, and they will all be ridden of their evil spirits, and they're even in the church today. இலங்கையின் சங்க சபை அதாவது புத்தருடைய நிலைகளுக்குள்ளே இந்த செய்திகள் கடந்து சென்றது. This news went to the Buddhist society. அவர்கள் ஐயாவிடம் ஜெபிக்க வருவார்கள். They came to pray with Ayya
இன்றைக்கு Rajendra. அவர்கள் இன்று ஊழியம் செய்கிறார்கள். And today they are doing the ministry of எங்கள் God. ஊழியத்திலே ஒரு பாஸ்டராக போதகராக இருக்கிறவர் ஒரு புத்த பிக்குவாக இருந்தவர். There is a pastor in our church who used to be a இப்படி கொழும்பு இலங்கை முழுவதிலும் தேவனுடைய எழுப்புதலின் அபிஷேக அக்கினி பறந்தது இந்த சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து போகும் பொழுது. And the fire of God would come across the nation when these gospel meetings were happening. விசேஷமாக மானிப்பாயிலே நடந்த கூட்டத்தில் 87ஆம் ஆண்டு ஆண்டவர் ஐயா மூலம் சொன்னாராம், இந்த வடக்கு ஜனங்களுக்கு அழிவு வரப்போகிறது என்று. In 1987, when Ayya Rajendra was doing the ministry in Manipai, the Lord said that the destruction was going to come to these people. யாழ்ப்பாண துரையப்பா ஸ்டேடியத்திலே கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது 87ஆம் ஆண்டு ஆண்டவர் சொன்னாராம், இனி நீ காணுகிற இந்த யாழ்ப்பாணம் வித்தியாசமாய் மாறப்போகிறது. ஜனங்களுக்கு சொல், ஜாதி என்கிற நிலையை அழித்து விடும்படியாக, ஏற்ற தாழ்வுகளை அழித்து விடும்படியாக, சிறுபான்மையை ஒழிக்க வேண்டாம் என்று சொல். இந்த தேசத்திலே அழிவு வரப்போகிறது, ஜாதிக்காக எதிர்த்து பேசு என்று தைரியமாக சொன்னாராம். When a gospel meeting was happening in Duraipa Stadium in Jaffna, the Lord said through Ayya Rajendra, tell the people to put their racial conflicts, their pride of racialness aside, because the destruction is going to come to this nation. கொழும்பிலேயோ கிழக்கிலேயோ தெற்கிலேயோ கண்டி பிரதேசங்களிலேயோ புத்தளங்களிலேயோ நடக்கிற கூட்டங்களின் எதிர்ப்பை விட அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து அதிகமாய் செயல்பட்டவர்கள் வடக்கு ஜனங்கள். Though they were happening in eastern and western and southern parts as well, there was great conflict to the word of God. In the northern provinces. மிகவும் எதிர்த்தார்களா? They greatly offended God. இயேசு ஜீவிக்கிறார் என்ற ஒரு போஸ்டரை ஒட்டினால் சாணத்தை அடித்து ஜிஎன்ஆ என்கிற இடத்திலே அடித்து இயேசு விக்கிறார் என்று சொல்லி அந்த குழுவிலிருந்து சிரிப்பார்களாம் முல்லைத்தீவு வன்னி பிரதேசங்களில். If the Jesus Lives poster was pasted somewhere, they will take dirt and they will smudge the poster and make it seem that it says Jesus is being sold. ஐயாவோடு ஒரு வாகனங்களுடைய டயர்கள் எல்லாம் துறந்து வேடிக்கையாய் சிரித்துக்கொண்டு கல்லெறிந்து எதிர்த்தார்கள். They will puncture the cars or throw stones and laugh. ஆண்டவர் ஐயா மூலம் எச்சரித்துக் கொண்டே வந்தார். கடைசியாக 5 விசேட கூட்டங்கள் நடந்தது. Finally, there were 5 very important gospel முல்லைத்தீவிலே, in Mullaithivu, ரொட்ரிகோ கிளிநொச்சியிலே ரொட்ரிகோ மைதானத்திலே, in Rodrigo Stadium in Kilnochi, மன்னாரிலே, in Mannar, துரையப்பா ஸ்டேடியம் யாழ்ப்பாணத்திலே, Duraipa Stadium Jaffna, மீண்டும் மானிப்பாயிலே. and again in Manipai. நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஓட You போகிறீர்கள். will look to the skies and run. இந்த செய்தி கிளிநொச்சியிலே சொல்லும் பொழுது அன்னைக்கு முழு பௌர்ணமி நாளாம். On that day, it was a full moon day. அவர்கள் நினைத்தார்களாம் வானத்தை பார்த்து என்றால் ஏதோ சந்திரனை பார்த்து ஓட போகிறார்கள் என்று. They thought that they were going to look at the moon and run. இந்த செய்திகளை சொல்லி அடுத்த நாள் கொழும்புக்கு வர ஆயத்தமாகும் பொழுது முதலாவதாக கிளிநொச்சி போலீஸ் அடிக்கப்பட்டது தமிழ் போராளிகள் மூலம். The first time this prophecy was told, the Kilinochi police were beaten by the Tamil people. இந்த செய்திகளை கேட்ட அநேகர் இன்று உயிரோடு உலகம் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஒரு பகிரங்க கூட்டத்துக்கு அழைத்தால் வந்து சாட்சி சொல்லுவார்கள், இது உண்மையா பொய்யா என்று. The people who heard this prophecy are still alive throughout this country and as well. அந்த கூட்டத்திலே ரட்சிக்கப்பட்ட இன்று இங்கிலாந்திலே கூட பெரிய சபைகளை வைத்து ஊழியம் செய்கிறார்கள். People who received salvation in this ministry are now preachers and having churches in முக்கிய அந்த கிளிநொச்சி கூட்டத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இங்கே சபை நடத்துகிறார்கள். Those people who received salvation in the Kilinochi meeting. ஒரு முறை அருகாமையிலே ஹாலண்டிலே கூட்டம் நடத்திவிட்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரன் வந்து சொன்னார். When we had recently done a meeting in Holland, a brother came and said, இந்த சாட்சியை சொன்னோம் அந்த மீட்டிங்கிலே. we told this testimony in that அப்பொழுது அவர் சொன்னார், நான் அந்த காலத்திலே ஒரு அந்நிய மனிதன், நான் தெய்வத்தை அறியாதவன். in those times I did not know God. நான் உங்கள் தகப்பனை எதிர்க்க போனவன். I went in order that I might conflict with நான் ஒரு போராளி கூட்டத்திலே இருந்தேன், என்னிடம் ஆயுதங்கள் இருந்தது, உங்கள் தகப்பனை சுட வேண்டும் என்று கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். I was in a protest gang and we were even deciding to shoot your father. ஆனால் நான் அறிந்தேன், உங்கள் தகப்பன் அந்த ரொட்ரிகோ மைதானத்திலே சொன்னார், வடக்கு ஜனமே நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஓடுவாய் சீக்கிரத்திலே. And in that meeting, Rajendra said,
people of the northern province, you will look at the sky and run. அப்பொழுது நாங்கள் வேடிக்கையாக சிரித்தோம். And at that time we laughed and ridiculed. ஒரு மாதத்திலே என் குடும்பமே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஓடினது. And in 1 month my family looked at the sky. அப்பொழுதும் நாங்கள் அந்நியர்களாக தான் இருந்தோம், தேவனை அறியாமல். And even at that time we did not come to Christ. என் மேலே என் காலிலே சுடுகுண்டு ஒரு புல்லட் வெடித்தது. There was a bullet in my leg. நான் வியாதிப்பட்டு மரண தருவாயை செத்துருவேனோ என்று இருக்கும் பொழுதுதான் உங்கள் அப்பா பேசின செய்தி என் காதிலே மீண்டும் நினைவிலே வந்தது. And when I was on my deathbed, the message that was spoken by Ayya Rajendran was reminded. நான் அழுதேன், இயேசுவே என்னை மன்னித்து விடும், இத்தனை காலங்கள் நாங்கள் உம்மை அறியாமல் வாழ்ந்து விட்டோம் என்று. I cried and said, Lord, forgive me, all this time I had not come to know you. உங்கள் தகப்பன் ஒரு மகா தீர்க்கதரிசி என்று சொல்லி அழுதார் அந்த ஹாலண்டிலே மீட்டிங். Ayya Rajendran is a great prophet, he cried in that ministry. அவரெல்லாம் அன்று ஊழியம் செய்யாவிட்டால் நாங்கள் இன்றைக்கு அந்த யுத்தத்திலே அழிந்து போயிருப்போம், இந்த நாட்டுக்கெல்லாம் வந்திருப்போமா என்று சொல்லி அழுதார். He said that if Ayya Rajendran hadn't done that ministry and preached God's word, would we all be alive and in this country? ஐயா அவர்கள் ஒரு வேகமாக செல்லுகிற ஒரு மகா கம்பீரமான ஒரு வாகனத்தை போன்றவர். அவர் போகும் பொழுது வேகமாக எதையும் முறித்துக் கொண்டு போவதை போல ஆண்டவருடைய பலத்தோடு கடந்து செல்லுகிற ஒரு தேவ ஊழியக்காரர். Ayya Rajendran was like a vast and giant vehicle. He would break through all hurdles when doing the ministry of God. வேதம் சொல்லுகிறது காண்டாமிருகத்தின் பலன் ஒத்தவர்கள் என்று. He was given that the same strength of a rhino. அது போகும் பொழுது எவ்வளவு வேகமா இடிக்குமோ அப்படிதான் தேவனுடைய ஊழியத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். And when that goes with the same force, Ayya Rajendran took the ministry. இப்படி ஒரு நாட்கள் அந்த யுத்தங்கள் தொடங்கி கிளிநொச்சி போலீஸ் அடிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய சகோதர சகோதரியர் தங்கியிருந்த வீட்டிலே குளித்து ஆயத்தமாக விடிய காலையிலே கொழும்புக்கு வர ஆயத்தமாகும் பொழுது அவர்கள் வீட்டு வாசலில் இருந்த முற்றத்தில் இருந்த கிணத்திலே ஒரு பெரிய ஷெல் வந்து விழுந்து வெடிக்காமல் இருந்திருக்கிறது. On the day when Ayya Rajendran had prepared himself to come back to Colombo and the Kilinochchi police were being attacked by the Tamil people, a shell came and fell in the well, but it did not explode. 88-89 நடந்த கலவரங்கள் யுத்த நாட்களை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். You will not forget the riots that happened in 1988. எங்கள் ஜனங்கள் உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். Our people were deserted throughout the world. இலங்கையிலே சிதறடிக்கப்பட்டார்கள். They were separated throughout Sri Lanka. இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுதே ஐயா அவர்கள் சொன்னார்களாம், நான் வானத்திலே இருந்து சாத்தான் தீவட்டிகளோடு இறங்குவதை காண்கிறேன். At that time, Ayya Rajendran prophesied that I can see Satan coming down with lightning and fire to this earth. கைகளிலே தீவட்டி போன்று லேம்புகளை போல பிடித்துக் கொண்டு நாக்குகளை வெளியே விட்டுக்கொண்டு ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு சேனையாய் வானத்திலிருந்து வடக்கை நோக்கி பிசாசுகள் இறங்குவதை காண்கிறேன் என்று That சொன்னார். I am able to see visions and prophecies of Satan and evil spirits coming down, holding fire in their hands and their tongues out in order to lick the blood that's going to be shed. எச்சரித்தார். ஜனங்கள் ஏளனம் பண்ணி சிரித்தார்கள், ஆனால் ஆபத்து வந்து வாரிக்கொண்டது. He told the people, he precautioned the people, but they kept ridiculing him. இப்படி நடந்து வரும் பொழுது 88-89 ஆண்டுகளிலே ஒரு கூட்டங்களுக்கு போய் வரும் பொழுது அவர்களால் கொழும்புக்கு மீண்டும் வர முடியவில்லை. And in 1988, when they'd gone to the outstation, where they were not able to come back to Colombo. யுத்தம் அகோர நிலைக்கு சென்று நாங்கள் கொழும்பிலே இருக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் சிறு பிள்ளைகள் செய்திகள் வரும், உங்கள் அப்பா அம்மா இறந்து போய் விட்டார்கள் என்று செய்தி வந்தது. We received the news back in Colombo when we were little children that our mother and father had passed away. எங்கள் பராமரிக்கிற வைத்தவர்கள் வந்து அழுவார்கள். Those people who were looking after us, கண்ணீர் வடிப்பார்கள். they will come and cry. ஆனால் பின்பதாக சொல்வார்கள், இல்லை செய்தி வருகிறது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் But என்று. afterwards we received a message that they were alive. இப்படி செய்தி எங்களுக்கே ஒரு நிச்சயம் இல்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று. We never had a certainty whether they were alive or not. ஏனென்றால் 40 நாட்கள் வன்னி காட்டிலே அவர்கள் பிடிபட்டு போய்விட்டார்கள். For 40 days they were captured in the forest in Banni. வெளியே வர முடியவில்லை. அவர்களோடு 20-30 ஆண்கள் பெண்களும் இறுகிப்பட்டு போய்விட்டார்கள். Along with them 30-40 women and men were trapped with அந்த them. ஊழியங்களிலே இருந்தவர்கள் இன்னைக்கு நீங்கள் போனால் வெளிநாடுகளில் கதைப்பாரு. நானும் ஐயா அம்மாவோடு காட்டிலே இருந்தோம். பிரான்சிலே இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள், இங்கிலாந்தில் இருக்கிறார்கள்.
வந்து சாட்சி சொல்லுவார்கள். Many people who were trapped with Amma Rajendram and Ayya Rajendram will tell the testimony of how they were stuck in that forest with them. Now they are in France, in Canada and England. ஒரு நாள் ஐயா அவர்கள் ஒரு வாகனத்திலே ஆண்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த காலத்திலே தாடி வைத்திருந்தால் முஸ்லிம் என்று சொல்லி சுட்டு விடுவார்கள். ரெண்டு பகுதியிலேயும் அவ்வளவு பிரச்சனை. ஐயாவிடம் தாடி இருந்தது. ஆனாலும் எல்லா தடைகளையும் தாண்டி ஆண்களை ஒரு வாகனத்திலே கொண்டு வரும் பொழுது தாயார் பெண்களை எல்லாம் ஒரு லாரியில ஏற்றி ஒரு கிலோமீட்டராய் தாண்டி மௌனி அருகே வர முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்களாம். At those times, if a male was to have a babe, they would think you were Muslim and they would shoot you. And that was even a very tribulating period for Ayya Rajendram. And he would take the men and go in one truck, and Amma Rajendram will take the women in a lorry, and they would one by one cross 8 kilometers. ஆண்கள் பெண்கள் என்று போனால் அது வேறொரு குழு என்று அவர்கள் பாம் பண்ணி விடுவார்கள், சுட்டு விடுவார்கள். இல்லாவிட்டால் யுத்தத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். If they go male and female together, they will say something else and they will take them to war. ஆகவே தாயார் கடந்து செல்லும் பொழுது வாகனத்திலே முன்னே இருந்து இன்னொரு சகோதரி வாலிப பெண்ணு முன்னுக்கு இருக்கிறார்கள். பின்னே 17 பெண் பிள்ளைகளாம். இவர்கள் எல்லாம் வாகனத்திலே வரும் பொழுது திடீரென்று ராணுவத்தின் ஹெலிகாப்டர் அவர்கள் போராளிகள் என்று நினைத்து ஷூட் பண்ணுவதற்கு வன்னி காட்டுக்குள்ளே அருகே வந்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். Amma Rajendram was seated at the front with 2 other sisters, and the lorry had about 17-18 young women in the back. At that time, an army helicopter had come down thinking they were terrorists. அருகே வந்து சுட வழிக்கிடும் பொழுது அம்மா அவர்கள் வெள்ளை சாரி கட்டியிருப்பார்கள். உடனே வழியே பாய்ந்து வேதத்தை தூக்கி நாங்க மிஷனரிஸ் என்று கத்த அருகே வந்து சுடாமல் அவன் ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். At that time, Amma Rajendram was wearing a white sari. She jumped out of the lorry and she wove her Bible and said, "We are missionaries." And at that time, that aircraft was taken away. இப்படி பல நாட்கள் 40 நாட்கள் காட்டிலே இருகப்பட்டு பிலாப்பழங்களையும் மாம்பழங்களையும் கிடைக்கிற கொஞ்சத்தை வைத்து சமாளித்து அதிலேயும் அநேகருக்கு ரட்சிப்பை அறிவித்து அதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். And during those times in the forest, with whatever they could forage at that time, they ate and they still ministered to God during those times. ஒரு பெண் கனடா மீட்டிங் முடிந்து வரும்பொழுது வந்து சொன்னார், நான் உங்கள் அம்மா அப்பா இருக்கும் பொழுது பிலாப்பழம் காட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தேன் என்று சொன்னார்கள். There's a lady in Canada who said that when your mother and father were in the forest, I gave them the giant jackfruit. அப்படி என்று சொல்லி சிரித்தார்கள். இன்று அது சிரிப்பாய் இருக்கும், ஆனால் மரணம் அருகே வந்திருக்கும் பொழுது நிலையை சிந்தித்து பாருங்கள். It's funny now when we say, but think how death had come so close to them. 40 நாட்களுக்கு பின்பதாக ரெட் கிராஸ் கடந்து சென்று ஐயா அம்மா அவர்களை கண்டுபிடித்து 2 வாகனங்களிலே வவுனியாவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து கொழும்புக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். And after 40 days, the Red Cross found Amma Rajendram and Ayya Rajendram and brought them back to Colombo. இவைகள் எல்லாம் 1990ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நடந்த சரித்திர ஊழியத்தின் சில சாட்சிகள். And these are few testimonies of what happened in the ministry before 1990. இதையெல்லாம் பல காலம் சொல்ல விரும்பினாலும் ஏன் சொல்லவில்லை நாங்கள்? Even though we were wanting to tell these testimonies, why we didn't tell you? தேவன் ஏவவும் இல்லை, ஆண்டவர் அனுமதி தரவும் இல்லை. ஆனால் 43வது வருடத்தை நாங்கள் தாண்ட ஆரம்பிக்கும் பொழுது இதை தேவன் ஏவி இருக்கிறார். ஆகவே இவைகளை குறிப்பாக சாட்சிகளாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். The Lord had not urged or compelled us until this point, but on the 43rd year, the Lord has urged and told us to tell you of these testimonies. அது மட்டுமல்ல, எத்தனையோ உபத்திரவங்கள், but not just that, so many trials, எத்தனையோ கண்ணீர், so many tears, எத்தனையோ கஷ்ட வேதனைகளை ஐயா அவர்கள் அம்மா அவர்கள் ஊழியக்காரர்கள் சகித்துத்தான் இத்தனை வருஷ ஊழியத்தின் ஆரம்பங்கள் ஒரு உந்துதலாக வெற்றிக்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. And so many hurdles were passed by Ayya Rajendram and Amma Rajendram and other ministers of God in order that this ministry should be built in where it is today. ஆகவே அருமையானவர்களே, 1988ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரையும் வடக்கு மாகாணத்திலே அதிகமான ஊழியங்களை நடப்பித்தார்கள். From 1988 to 1991, Ayya Rajendram conducted vast ministries in the northern province. இந்த 90ஆம் ஆண்டுகளிலே மீண்டும் 40 நாட்கள் காட்டிலே சிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட நாட்களை மறக்க முடியாது. It cannot be forgotten when they were stuck the
40 days in the forest. அதற்குள்ளேயும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. And even during those times they were preaching the gospel. சில வேளைகளிலே பாதைகள் மூடப்பட்டிருந்த பொழுது வடக்கை நோக்கி மூதூர் என்று திருக்கோணமலை அருகே சென்று அங்கிருந்து கப்பல் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு கடந்து சென்று ஊழியங்களை செய்தார்கள். When land routes were obstructed to the north, they would go to Trincomalee and take a boat via Moodur to go to Jaffna. எங்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஐயா அம்மாவோடு போட்டிலே பிரயாணம் செய்வார்கள். Along with Ayya Rajendram and Amma Rajendram, the ministers of God will go with them via boat. 82 ஆண்டுகளில் இருந்து புங்குடு தீவு நயனா தீவு போன்று கப்பல் பிரயாணங்களை செய்யும் பொழுது தாயார் சொல்லுவார்கள், சில வேளைகளிலே அலைகள் 12-14 அடி உயரத்துக்கு எழும்பி போட்டுகள் புரளத்தக்கதாய் நேரங்கள் வந்திருக்கிறதா. ஆனால் அதை கடந்து போய் அந்தந்த கப்பல் கடந்து கூட பவுல் அடியாரை போல கூட அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். Amma Rajendram would tell of times in 1982 when they would go to places like Pumudithivu through water and boat, and the seas and tides will lift up for 12 feet, and it will feel as if the boats are going to turn over. Even during those times, like Paul the apostle, they will travel in order to speak the gospel. இன்று ஒரு சின்ன சிரமம் இருந்தாலே ஊழியக்காரர்கள் ஒரு இடத்துக்கு போக மாட்டார்கள் ஊழியம் செய்ய. Even today, if there is a small trial or a problem, ministers of God will not go to ஒரு do that. கொஞ்சம் வசதி இல்லாவிட்டால் கூட அவர்கள் போக மாட்டார்கள். If they do not have a small comfort, even they will not go. ஆனால் நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சந்தர்ப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனுடைய பணியை அவர்கள் நேர்த்தியாக உண்மையாக செய்தார்கள். Whether time or comfort is there, Amma Rajendram and Ayya Rajendram always did the ministries of God. 1980 ஆண்டுகளிலிருந்து ஞானஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டது. From 1980, baptism ministries were happening. முதலாவது ஞானஸ்தானம் அநேகரோடு சேர்ந்தது. 20 பேருக்கு ஒரே நேரத்திலே கிளிநொச்சியிலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். The first baptism happened with 20 people in Kilinochchi. பல அற்புத அடையாளங்களால் தான் இந்த ஊழியம் கட்டப்பட்டது. Many miraculous signs are the reason this ministry was built. 1986, 87, 88 ஆண்டுகளிலே டிவி ஸ்ரீலங்கா ரூபவாயினி கார்ப்பரேஷன் ITN என்று சொல்லப்படுகிற பழைய தொலைக்காட்சிகள் மூலம் செய்திகள் கூட வழங்கப்பட்டது. From 1986 to 1988, TV ministries through Rupavahini TV and ITN TV, Ayya Rajendram spoke the gospel. 1987 ஆண்டு SLBC ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் என்று சொல்லப்படுகிற SLBC மூலம் ஒரு தமிழ் போதகராய் முதலாவதாக ஐயா சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார். And through SLBC, the first Tamil preacher, Ayya Rajendram, preached the word of God. இப்படி எல்லாம் ஒவ்வொரு விசுவாசியா இருந்தாலும் ஒவ்வொரு அந்நிய மனிதனா இருந்தாலும் பல ஆயிரம் ஜனங்களா இருந்தாலும் தேவன் எங்கெல்லாம் எதை செய்ய சொல்கிறாரோ அதை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். And whatever the Lord told Ayya Rajendram, Amma Rajendram to do, they always did it full-heartedly. இப்பொழுது ஒரு ஐயா 87 ஆண்டு பாடிய ஒரு பாடலை கேட்போமா? SLBC ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் மூலம் வெளிவந்த இந்த பாடலை கேட்போம். Now we are going to listen to a song that was released by SLBC of Ayya Rajendram song. கிட்டத்தட்ட 33 வருஷங்களுக்கு முன்பாக பாடப்பட்ட அரசாங்க ரேடியோ தரப்பு மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட பாடல். A song that was released 33 years ago by the government radio station SLBC. அன்பே உருவெடுத்து நல்ல அமைதியை தந்தீற்றே. இயேசுவே உம்மை நோக்கி என்
கண்ணீர் சூரிந்தீற்றே அன்பே உருவெடுத்து நல்ல அமைதியை தந்தீற்றே நண்பரிருந்து என்ன உற்று சொந்தமிருந்து என்ன நண்பரிருந்து என்ன உற்ற சொந்தமிருந்து என்ன உன்னை அவரன்றி வேறு யாரால் ஆட்கொள்ள வேறு யாரால் ஆட்கொள்ள. இந்த பாடலை கேட்டீர்கள். Yes, you listened to this song. இப்படியாக அஸ்திபாரமானது தியாகத்தினால் போடப்பட்டது. This foundation was put on by sacrifices. சில நேரம் சொல்லுவார்கள் இந்த SLBCயிலே பாடி ஊழியக்காரர்கள் பாடி ஐயா பாடி பிரசங்கம் செய்யும் பொழுது அங்கு கூட ஆவியானவர் வந்து ஜனங்கள் நிரம்பி விடுவார்கள் என்று. There's even testimonies of when Ayya Rajendran will sing and prophesize and then speak the gospel, and these TV station people will be filled with the Holy Spirit. ஊழியக்காரர்கள் பாடப்பொருள் அந்நிய பாஷையிலே பேசிவிட்டு ஜெபித்து தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போய் விடுவார்களா? Those who went along with Ayya Rajendran will be filled with the Spirit and speak in tongues and will not be able to contain themselves. ஒரு நோயாளி வந்தால் அந்த நோய் மனிதன் விடுதலை ஆகும்படியாக பல நாட்கள் அவர் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருப்பார். If a person with sickness comes, he will be with fasting and prayer for many days. ஒரு நபர் சுகமடைய விடுதலை அடைய அசுத்தாவிலிருந்து விடுதலை அடைய வியாதியிலிருந்து சுகமடைய ரட்சிப்பை பெற பல நாட்கள் முழங்காலிலும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருப்பார். For even just one person to be rid of their illness, sickness or evil spirit, Ayya Rajendran will be on his knees fasting and praying for them. ஐயா ராஜேந்திரம் அவர்கள் பல தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். Ayya Rajendran will speak of many prophecies. மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குரியவைகள், even for an individual man, ஒரு குடும்பத்திலே நடப்பவைகள், for a family, தேசத்தில் நடப்பவைகள். for a nation. 87ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கத்துக்கு கடிதம் அனுப்பி கொண்டே இருந்தார். இனக்கலவரம் வெடிக்க போகிறது மகாபகரங்கமாய். 83ஐ விட ஆயுதத்தோடு யுத்தம் வெடிக்க போகிறது என்று எச்சரித்தார். Ayya Rajendran wrote to the government, compared to the 83 riots, the 87 riots is going to be with great vast and with weapons. வெளிநாட்டு படைகளை கொண்டு வராதீர்கள், இதனால் உலக எதிர்ப்பை சம்பாதிக்க போறீர்கள் என்று எதிர்த்தார். He cautioned the government that do not bring European or outside nations for weapons. தமிழ் போராளிகளுக்கும் தலைவர்களுக்கும் கடவுள் சொன்ன வார்த்தைகளை சொன்னார். Even for Tamil protesters and for leaders, he spoke of the prophecy. 1991ஆம் ஆண்டிலே In the year 1991, வடக்கிலே கூட்டத்தை முடித்து வரும் பொழுது when Ayya Rajendran had finished his northern province ministry, அவர் தமிழ் ஜனங்கள் செய்த பிழைகளையும் எச்சரித்து he பேசியிருந்தார். spoke of the wrong things the Tamil people were doing. ஒரு சில போராளிகளில் குழுவினர் வந்து அந்த போதகர் யாழ்ப்பாணத்திலே பாஸ்டர் சாம் ராஜசூரியர் என்று ஏயோஜி தலைமை போதகரும் பெரிய நிறுவனங்களை நடத்துகிற அருமையான தகப்பன் அந்த நாட்களிலே ஊழியத்தை ஒழுங்கு செய்த பொழுது அவரிடம் சொன்னார்கள், நீங்கள் அழைத்த அந்த ராஜேந்திரம் அவரை நாங்கள் சுட்டு போட்டிருக்கிறோம், போய் அவருடைய உடம்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பயமுறுத்தினார்கள். These protesters has warned AOG pastor Sam Rajasuriya that they have shot Ayya Rajendran and to go and collect his body. இப்படியெல்லாம் பயமுறுத்தினார்கள். ஆனால் ஐயாவோ ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். But Ayya Rajendran was at the hotel and he was eating. அப்பொழுது பாஸ்டர் சொன்னாராம், ஐயா போயிருங்க, சீக்கிரமா கொழும்புக்கு உங்களை சுடவாராங்க என்று. So the pastor begged Ayya Rajendran, please go back to Colombo, they are looking to shoot you. ஐயா சொன்னாராம், சிரித்துவிட்டு முட்டை பொரித்திருக்கிறார்கள், சாப்பிட்டு விட்டு போறேன், நீங்க கலங்காமல் இருங்கள் என்று சாப்பிட்டு விட்டு தான் போனாராம். And Ayya Rajendran said that they have fried an egg for me and I will leave after I have eaten this. அவர் மரணத்துக்கு பயந்திருந்தாரானால் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டார். If he had feared for his life and death, then he would have not come. பல முறை ஐயாவை கொல்லுவதற்கு தேடினார்கள். Many times they looked to kill Ayya. 1989ஆம் ஆண்டு In 1989, அந்த ஆமர் ஸ்ட்ரீட் வீட்டிலிருந்து அவர் வெளியே வரும் பொழுது when he had come from Armour Street House, ஆமர் ஸ்ட்ரீட் ஜங்ஷனிலே JVP என்று சொல்லப்படுகிற ஒரு குழுவினர் ஐயாவுடைய வாகனத்தை சுட்டார்கள். a group called JVP,
they shut at Ayya Rajendram's ஏன் funeral. ஒரு தமிழர் இவ்வளவாய் பகிரங்கமாய் பிரபல்யமாகிறார் என்று. Because a Tamil person has become so vastly known and popular. அங்காலே வடக்குக்கு போனால் தமிழர் எதிர்க்கிறார்கள், And if you go to the north, the Tamil people are against. கொழும்புக்கு வந்தால் சிங்களவர்கள் And எதிர்க்கிறார்கள். if you come to Colombo, the Sinhala people are against Ayya. நாங்கள் இலங்கையிலே பிறந்தால் சிங்களவர் அல்லது தமிழர் தானே. If you are born in Sri Lanka, you are either Sinhalese or Tamil. நாங்கள் வானத்துல பிறந்து வந்தோமா இல்ல கடல்லையா பிறந்தோம்? தேசத்துல தானே பிறந்தோம். We were born in the nation. மற்ற நாடுகளிலே ஒரு பிரஜையானால் எவ்வளவு சலுகை கொடுக்கிறார்கள். If you are another person in another country, how much benefits you are getting. ஒரு சிட்டிசனா இருந்தா எவ்வளவு பாதுகாப்பு சுகம் கொடுக்கிறார்கள் தேசம். How much protection you are getting for being. ஆனால் எங்கள் தேசம் வித்தியாசம். But our nation is different. பிரஜையா இருந்தாலே எதிர்ப்பு தான். If you are a citizen, then they'll be against you. 1991 ஆண்டு In 1991, ஐயா அவர்கள் வடக்கு கூட்டத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது when Ayya Rajendram had finished his northern பரந்தன் அருகே இருக்கிற இயக்கச்சி என்கிற இடத்திலே ஐயாவை கடத்தினார்கள். they captured him in a place called Iyakachi. சிங்களவர்கள் அல்ல, ஆங்கிலவர்களும் அல்ல, நம்முடைய தமிழர்கள், Not a Sinhalese or an English person, but a Tamil group. போராளிகள் என்று சொல்கிறவர்கள் கடத்தி கொண்டு ஐயாவை தனியாக காட்டுக்குள்ளே கொண்டு போனார்கள் சுடுவதற்காக. They called themselves protesters and they captured Ayya to shoot him in the forest. அவரை ஒரு மரத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். They tied him to a tree. அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கள் தலைவனுக்கு விரோதமாய் பேசிவிட்டாய். They said, you have spoken against our leader. ஐயா சொன்னார்கள், இல்லை, சிறு பிள்ளைகளை யுத்தத்துக்கு எடுப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். Ayya Rajendram said, the Lord does not like that you have taken child soldiers. நீங்கள் ஜனங்களை துன்புறுத்தியோ வற்புறுத்தி யுத்தத்துக்கு எடுப்பது தவறான காரியம். He said that when you take children by force for war, it is wrong. மூன்றாவது பிள்ளை, நீங்கள் அரசாங்கத்தோடு பிரச்சனை இருந்தால் அரசாங்கத்தோடு மோத வேண்டும், சாதாரண ஜனங்களுக்கு போய் குண்டு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று If you சொன்னார்கள். have a problem with the government, you must speak with the government and interfere with them and not hurt civilians. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொன்னதை நான் சொல்லுவேன், யாராயிருந்தாலும் நான் சொல்லுவேன் என்று சொன்னார். Whoever it may be, I will tell of what the Lord has said. இந்த சாட்சியை பல பேர் அன்று யுத்தத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது கூட அந்த தாயார் சொன்னார்கள். அதில் ஐயாவை சுடப்போன 4 பேரில் ஒருவர் எங்கிருந்தாராம்? அமெரிக்காவிலே இருந்ததாக இப்பொழுதுதான் வந்து சொன்னாங்க. And now we had a testimony from this Amma saying that one of the 4 people who came to shoot Ayya Rajendram, he is living in America right now. இன்னொரு நபர், நாங்கள் முல்லைத்தீவிலே சுனாமி வந்து தாயாரோடு ரிலீஃப் ஒர்க் செய்ய போன பொழுது எங்களை புதுக்குடியிருப்பு என்ற பிரதேசத்திலிருந்து உள்ளே போக அனுமதிக்கவில்லை, ஏனென்றால் மாலை ஆகிவிட்டது என்று. ஆனால் நாங்கள் பெரிய வேலை செய்துவிட்டு கண்டெய்னர்ஸோடு வருகிறோம், எங்களுடைய சொந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு உதவி செய்ய. அப்போ எல்இடி இராணுவமும் 2 பகுதியும் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் போக விட மாட்டேன் என்கிறார்கள். ஆகவே நாங்கள் சற்று நேரம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நபர் மோட்டார் பைக்கிலே வந்தார். அவருடைய கையெல்லாம் பெரிய கருப்பாக இருக்கிறது, ட்ரைனிங் முடித்தவரை போல நல்ல வாட்டசாட்டமான மனிதர். ஆனால் ஒரு பைபிள் வைத்திருந்தார். பார்த்தால் அவர் ஒரு ஊழியக்கார். நான் வந்து அம்மாவுக்கு, ஐயோ அம்மா ராஜேந்திர அம்மா பல நாள் உங்களை சந்திக்க ஆசையா இருந்தேன், உங்கள்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், நானும் உங்கள் புருஷனை கொல்ல ஆயுதத்தோடு அவரை கடத்தின ஒருவர் இயக்கச்சியில என்று சொன்னார், இன்று நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சாட்சியை சொன்னார். And when we had gone to Mullaitivu to do tsunami relief work, which we do with our own money, so that we give resources to the people, some of the journeys were obstructed by road closures, so we were staying in a place. And at that time, a gentleman came in his motorbike, and he looked like he was a well-trained person, very height. And he came and he told us that he was one of the 4 amongst them who were trying to shoot Ayya Rajendram. And he came and he asked Amma Rajendram for her forgiveness. And he said, now I am a minister of God. I am doing God's work. அம்மா சொன்னார்கள், நான் மன்னிக்க முடியாது, ஆண்டவர் மன்னிப்பார், நீங்கள் இன்று ஊழியக்காரன், இதுவே எங்களுக்கு போதும் என்றார்கள். Amma Rajendram said that the Lord will forgive you, and it's wonderful to see that you are a minister of God today. அப்பொழுது எனக்கு சொன்னார்கள், உங்கள் அப்பாவை நாங்கள் கடத்தி கொண்டு நாங்கள் 4 பேர் ஆயுதங்களோடு போனோம். That we 4 captured your father and gone with our weapons. எங்களுக்கு மேலிடத்திலிருந்து அனுமதி வந்தது, இந்த ராஜேந்திரம் என்று மத போதனை செய்தவரை கடத்தி தலையிலே சுடும்படியாக. We were given orders that we should capture Ayya Rajendram and shoot him in the head. நாங்கள் அவரை வடக்கு யாழ்ப்பாணத்திலே கடத்த பார்த்தோம், எங்களால் முடியவில்லை. We tried to capture him in northern province, but we were not able. 3 இடத்திலே எங்களால் முடியவில்லை. At 3 places we were not able. கடைசியாக இயக்கச்சியிலே நாங்கள் அவரை வளைத்து பிடித்தோம். Finally we were able
able to capture him at Iyakachi. உங்கள் அம்மா எல்லாம் ஒரு வெஹிக்கிள் நின்றாங்க, நாங்க அப்பாவை கூட்டிட்டு போனோம் என்று சொன்னார்கள். Amma was in another vehicle, but we were able to capture நாங்கள் அவரை him. கட்டி வைத்திருந்தோம். We tied him. அப்பொழுது நாங்கள் ஒரு ஆர்டருக்காக பார்த்து கொண்டிருந்தோம். And at that time we were waiting for the order. உங்கள் அப்பாவுடைய முகத்திலே பயம் இருக்கவில்லை. Your father did not have the sign of fear on his அவர் face. வாயிலே ஏதோ முணுமுணுத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது எனக்கு தெரியும் அது ஜெபம் என்று. முன்பு அது ஏதோ முணுமுணுத்தது போல இருந்தது எனக்கு என்றார். At that time it looked like he was mumbling, but now I know that Ayya Rajendra was praying. அவர் சாதாரணமாக இருப்பது போலவே இருந்தார். He was very calm. அப்பொழுது எங்களுக்கு தலைமைத்துவம் எடுத்து அவர் சொன்னார், உன்னை நான் நாயை சுடுவதைப் போல சுட்டு விடுவேன் என்று சொன்னார். At that time the leader said that I will shoot you like I shot a dog. நான் எங்களுடைய தலைவர் வரும் வரையும் ஆன்சர் வரும் வரையும் வாக்கி டாக்கியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று We சொன்னார். are waiting for our leader to tell us. அப்பொழுது உங்கள் அப்பா சொன்னார், At that time your father said, உன்னாலும் என்னை சுட முடியாது, you cannot shoot உன் me, தலைவனாலும் என்னை சுட முடியாது. nor can your leader shoot me. என் இயேசு சொன்னால் மட்டும்தான் என் மரணம் எனக்கு இப்பொழுது Only வரும். if my Lord Jesus says will my என் redemption இயேசுதான் come. கடவுள் My Lord is the என்று God. சொன்ன பொழுது எங்களுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு அக்கினிமயமான மதில் எழும்பியதை எங்கள் கண்கள் கண்டது. And at that time a wall of fire erupted in front of us. நானும் எங்கள் 3 பேரும் கீழே விழுந்தோம். எங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கீழே விழுந்தது. Me and my 3 commoners, we all fell with our உங்கள் weapons. அப்பாவின் முகத்தை எங்களால் பார்க்க We முடியவில்லை. were not able to see your father's face. அந்த நெருப்பு எங்களுக்கும் அவருக்கும் இடையிலே எரிந்தது. The fire burned between us and Ayya Rajendra. அப்பொழுது எங்கள் தலைவன், எங்கள் 4 பேரிலே தலைவன் சொன்னான், ஐயோ அவரை அவிழ்த்து விடுங்கள், அவரை அனுப்பி விடுங்கள் என்று கதறினார். And the leader of our force said that to release him, for him to go, let him go. எங்களால் பக்கத்திலே போக We முடியவில்லை. are not able to go close to பயந்து him. அவருடைய கை கட்டுகளை அவிழ்த்து உடனே கொண்டு போய் அவரை எங்கே கடத்தினோமோ அங்கே விட்டு நாங்கள் And ஓடிவிட்டோம். with great fear we went and released him wherever we captured him from. பின்பதாக நாங்கள் இயேசு சுவாமியை அறிந்து இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று என் காலை கூட நான் சிறுபிள்ளையானால் என் காலை கூட அவர் பிடிக்க வந்தார். Later he said he had come to know God after that, and even though he came to fall on my feet, நான் சொன்னேன், எழும்புங்க ஐயா, நீங்க இவ்வளவு ஊழியம் செய்றீங்க, இதுதான் முக்கியம் என்று. I said, please get up, how wonderful it is to see your ஐயாவை போலவே நல்லா ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி சந்தோஷமாய் அனுப்பி வைத்து அவரே உடனே பெரியவர்களுக்கு போன் பண்ணி இந்த வாக்கி டாக்கியில கதைத்து புதுக்குடியிருப்பு பேரியரை திறந்து எங்களை அனுப்பினார்கள். And at that moment he took out his walkie-talkie and he opened the இல்ல, gates அந்த for us. நபர் அந்த அதிகாரியுடைய வாக்கி டாக்கி எடுத்து நான் இவர் ஏதோ ஒரு எல்லாம் சொன்னவுடன் பரியரை திறந்தாங்க, எங்களை கண்டெய்னர் எல்லாத்தையும் அனுப்பி And at விட்டாங்க. that moment he took the officials walkie-talkie and he explained himself, and they opened the gates for us to go. அவர் பார்த்தார், போராளிகளிலே முக்கிய இடத்தை வைத்து பின்பதாக தலைவரே அவரை கடந்து போகலாம் என்று கடைசியிலே வெளியே போக சொல்லி இந்த ஊழியக்காரராய் அவர் வேலை செய்து Amongst கொண்டிருக்கிறார். the protesters he had a very high position and the leader had sent him to go free. ஆகவே அப்படியான பல கஷ்டங்களை இந்த ஊழியம் சகித்து ஞானஸ்தானங்களை கொடுத்து 1980 இந்த ஊழியம் இன்று வரையும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலேயாயிரம் ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார்கள். From 1980 to now, many trials and tribulations amongst them, this ministry have given more than 1 lakh of baptism to many people. இன்று பல ஆயிரம் சபைகள் இருந்தாலும் ஊழியங்கள் இருந்தாலும் Even though there's many branch churches and ministers of மறுக்க முடியாத உண்மை, இந்த இயேசு ஜீவிக்கிறார் ஊழியம் எவ்வளவுக்கு ஊழியர்கள் இன்னைக்கு பெருக, சபைகள் பெருக, சுவிசேஷம் பெருக விதையாக விதைத்தது என்பதை யாராலும் மறக்க முடியாது. அவர்கள் மறுத்தாலும் பரலோகம் மறக்காது. And it cannot be forgotten that this ministry, Jesus Lives Evangelical International Ministry, has been one of the core foundations for building and making more ministers of God, and no one can ஆகவே 1985 86 ஆண்டுகளிலே முயற்சி எடுக்கப்பட்டு வாங்கப்பட்ட இயேசு ஜீவிக்கிறார் தலைமை பீடம். The building that was bought in 1985 to 1986 for Jesus Lives Ministries, 89 90 ஆண்டுகளிலே அஸ்திபாரத்துக்கு கிண்டப்பட்டது. In 1989 to 1919 the place was demolished in order to place the foundation. அதுவரையும் தகரங்கள் தான் மேலே போடப்பட்டிருந்தது, அஸ்பெஸ்டஸ் கூரை போடப்பட்டிருந்தது. And until that asbestos roof was placed there. தகரங்கள் போடப்பட்டிருந்தது. Flat sheets were put கிடைத்த there. அவ்வளவு பணத்தை ஊழியத்துக்கு ஐயா போட்டு பாவிப்பார்கள். Ayya Rajendra put all the money he had into the அப்பொழுது ministry. சில நேரங்களிலே மழை பெய்தால் பழைய ஆலயத்திலே தண்ணீர் உள்ளே ஊற்றும்.
In the old church, when the rain was coming, the water will come through the நீங்க roof. மேல பார்த்தா லைட் வெளிச்சம் எல்லாம் விளங்க சூரிய ஒளி எல்லாம் லைனா வந்துட்டு இருக்கு ஓட்டோட்டியா. There will be holes in the roof where you can see the sunlight. நாங்கள் சிறு வயதிலே அங்க இருந்து பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்கள் துணியிலே ஏதோ தோய்த்து நோலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு கிரீம் மாதிரி ஒன்று பூசி அந்த ஓட்டைகளை மூடுவார்கள். In those times when we were little children, we will see the ministers of God using a liquid in order to cover those. அதை மறக்க முடியாத நோலிக் என்று சொல்வார்கள். A liquid called nole. பாருங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அது நோலிக். It was a word that was said 30 years ago. இன்னும் ஞாபகம் இருக்கிறது. I still remember it today. அவைகளை அந்த ஊழியக்காரர் சில நேரம் ஏறி செய்வார்கள், கீழே உடைந்து கொண்டு விழுந்து விடுவார்கள். என்னென்றால் பழைய தகரங்கள். Sometimes they will go on the roof to fix it and they will come through breaking through. கடல் அருகே கொஞ்சம் கடல் அங்காலே ஹார்பர் இருக்கிறதினால் தடதடதடன்னு சத்தம் கேட்கும், தகரம் எல்லாம் அடிக்கும். Sometimes we will hear the sheets of steel moving because the ஒரு harbor is மீட்டிங் close நடந்து by. கொண்டிருக்கிறது, ஒரு சைடு கூரை பறந்து விட்டது தண்ணீர் காத்திலே. During a meeting, one of the roofs flew away. அவ்வளவு கஷ்டத்திலே தான் கடைசி 89 90ஆம் ஆண்டுகளிலே ஐயா விசுவாசத்தோடு அந்த பாதையை கிண்டி மேல் மாடி 7 மாடி கட்டக்கூடியதாய் கிட்டத்தட்ட 60 அடிக்கு கீழே அஸ்திபாரம் போட தொடங்கினார். And in 89-90, Ayya Rajendran by faith demolished the old building in order to place the foundation for a 7-story church. சின்ன சின்ன ஹால்களிலே நடந்த கூட்டங்கள் இதோ படங்களிலே பார்க்கிறீர்கள். Now you will see small meetings that happened in பின்பு small. ஸ்டேடியம்களிலே கிரவுண்டுகளிலே கூட்டங்கள் நடந்தது. Then it happened in stadiums and grounds. இதோ பாருங்கள் இந்த ஆலயத்தின் பழைய படம் This is an old church picture. பார்த்தீர்களா? You have seen. இந்த பாடத்தை இப்பொழுது பார்க்க போறீர்கள். இந்த ஆலயம் கிண்டப்பட்டு அஸ்திபாரம் போடப்படுகிற படங்கள். Now you are going to see the pictures of the foundation laying. நாங்கள் சிறு வயதிலே தாயார் பாட நர்சரியில முடித்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஐயாவை பார்க்க போவோம் நாங்கள் வீட்டிலே இருந்து. When we were small, Amma will take all of my brothers and sisters and then we will go to see Ayya. ஒரு நாள் பார்க்க போகும் பொழுது யாருமே இல்லை அந்த இடத்திலே. அந்த பெரிய கிடாரம் கிண்டப்பட்டிருக்கிறது, ஒரு பாதாளம் போல கிண்டப்பட்டிருக்கு, யாரும் இல்லை. அவர்கள் எல்லாரும் சாப்பிட அனுப்பிவிட்டார் ஐயா. ஐயா மட்டும் ஒரு மூளையிலே ஒரு தொப்பியும் போட்டுக்கொண்டு, ஒரு சப்பையான ஒரு தொப்பி அதையும் போட்டுக்கொண்டு இப்படி உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். And one day when we went to see Ayya Rajendran, he was the only person in that area. Everybody else had gone off to eat and he was sitting there wearing a flat hat and he was sitting. அம்மா பக்கத்திலே போய் தொட்டு சொன்னார், இவர் என்னுடைய மனைவி, ஆகவே நான் தொடுகிறேன். ஆகவே தொட்டு சொன்னார், என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிடுறீங்களா என்று கேட்டார். And Amma Rajendran went close to him and she touched him and she asked him, have you eaten? அப்படியே ஐயாவுடைய கண்களிலே கண்ணீர் கொட்டுகிறது. At that time Ayya Rajendran began to cry. இன்றைக்கு என்ஜினியர் வர வேண்டும், காசு கொடுக்க முடியவில்லை, அவன் வரவில்லை. Today the engineer was supposed to come. I have no money to give him. He didn't come. நேற்று வந்த மழையினால் தண்ணீர் எல்லாம் நிரம்பி விட்டது. And because of yesterday's rain, the water had filled up. பேக்கோ கொண்டு வருவதற்கு பல ஆயிரம் கேட்கிறார்கள், காசு இல்லை. And in order to bring the machinery, they're asking for lots of money. இப்படி அம்மா இருக்கிற அம்மாவுடைய கையை இப்படி அதெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னார். And at that time, he tapped Amma's hand and he said, God will look after கடவுள் பார்த்துக் everything. கொள்ளுவார். God will look after it. அன்றே ஒரு மனிதன் கொண்டு வந்து 80,000 ரூபாய் And கொடுத்திருக்கிறார். at that day itself, as someone came and gave 80,000. அன்றே அந்த தண்ணீர்களை வெளியே எடுத்தார்கள். At that day itself, they took out the water. சொன்னது போல அடுத்த நாள் அஸ்திபாரத்தை போட்டார்கள். The next day, the foundation was laid. அப்படியாக ஐயா செய்த தியாகங்கள் இன்றியமையாதது. Similarly, Ayya Rajendran's sacrifices cannot be அந்த ஆலயத்திலே தேவன் வர வேண்டும், அபிஷேகத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஜனங்கள் சுகமடைய வேண்டும் என்று தேவனுக்கு ஒரு ஆலயம் பிரம்மாண்டமாய் கட்ட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அவர் எப்பொழுதும் கர்த்தருக்கு பெரிதானதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். He had a zealness for God. Whatever we do, it should be vast and spectacular. And similarly, he built a vast church in order that everyone should come and receive salvation and healing. அதே போல கர்த்தர் செய்தார். As similarly, God did. ஒரு காலம் நாங்கள் போயிருக்கிறோம், சேறு நிறைந்திருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரை எடுத்தெடுத்து கொட்டுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அம்மா தேடுகிறார்கள், பிரதர் எங்கே என்று. ஐயாவும் காலை மடித்து விட்டு ட்ரௌசரை மடித்து விட்டு இருந்து தண்ணீர் அள்ளி கொண்டிருக்கிறார். One day we're going to see and the place is filled with mud and all the people are taking the mud out. And am I searching for Ayya Rajendran? But we came to see that Ayya Rajendran had folded up his trousers and he is also digging up the அந்த mud. காலங்களில் இருக்கிற இருந்தங்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய கைகளை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு ஒரு ட்ரேட் மார்க் இருக்கு.
There's a trademark for our old belief. அதுக்கென்று அடிமைகள் பச்சை குத்தவில்லை. It is not a tattoo. ஆனால் வெளி ஜனங்களுக்கு பாசனுக்கு பணத்தை கொடுத்தால் அதிகம் போய்விடும் என்று எங்கள் ஜனங்கள் பெண்கள் கூட ஆண்களை போல சிமெண்டுடைய தாச்சி, அந்த காலத்திலே பெரிய பெரிய மெஷினரி அல்ல, கான்கிரீட் போட தாச்சிகளிலே கான்கிரீட் எடுத்து கொட்டுவார்கள். அப்படி தாட்சிகளை இந்த கைகளிலிருந்து பாஸ் பண்ணி எல்லாருடைய கைகளிலேயும் ஆக்கியிருக்க. They will all have marks on their hand from carrying cement on They will all have marks on their hands because they had carried the cement. If they give the money to laborers, there'll be more money. So they did it themselves. ஐயாவுடைய தியாகத்தை இன்னொன்றை சொல்ல வேண்டும். There's another sacrifice of Ayaraja. தாயார் எப்படி அந்த சாரிகளை உடுப்புகளை கொடுத்தார்கள் என்று கேட்டீர்களே. You heard how Amara Chandram gave her saris. அதே போல ஐயாவிடம் ஒரு காலம் ஒரே ஒரு ட்ரவுசர் தான் இருந்ததா. And those times Ayaraja only had one trousers. ஒரு நாள் ஸ்டேடியத்திலே மகாபெரிய கூட்டம். A great meeting was happening in the stadium. ஒருவர் அயர்ன் பண்ணும் பொழுது அதை சுட்டு விட்டாராம். When they were ironing it, they had burnt the trousers. அப்பொழுது ட்ரவுசரிலே அயர்ன் மார்க் இவ்வளவுக்கு துண்டை காணவில்லை. There's a gap where the iron was. It's been burnt. புது ட்ரவுசர் வாங்க நேரமில்லை. நீ ஐயா நேரா மேடைக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிற நேரம் வந்து விட்டது. There's no time to buy new trousers. Ayarajan has to go to the stage in order to preach. என்ன செய்தாராம்? பைபிளையும் நோட்புக்கையும் கையில இப்படி வந்து மறைத்து வைத்துக் கொண்டு ஒரு பக்கத்திலே பிரசங்கம் பண்ணினாராம். With his Bible and his notebook, he hit the burn mark on the trousers and preached. அப்படியாக தேவனுடைய அன்று சப்பானிகள் நடக்கிறார்கள். On that day, lame were walking. இன்னும் அந்த பிள்ளைகள் சர்ச்சில் இருக்காங்க, மூன்றாவது ஜெனரேஷன் இருக்காங்க. Even those children are in the church today. The திக்குவாய் ஊமை பேசுகிறது. The dumb was speaking. குருடு பார்க்கிறது. The blind are seeing. இருக்காமா அவட கையில அந்த மார்க் காட்டுங்களேன், அந்த கை ஒருக்கா காட்டுங்க. இதோ வர்றாங்க. இவங்க கூட அந்த காலத்துல இருந்து ஊழியங்களை செஞ்சவங்க ஐயாக்களோட. ஏனென்றால் கையை திறந்து அந்த இடத்த கேமரால காட்டுங்க. This Amma will show you now even her hand. எந்த இடத்துல அந்த புண்கள் இருந்தது இந்த இடமெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிருந்தது. இந்த ரெண்டு கைகள் கொஞ்சம் இன்னும் உள்ள வாங்க. எல்லாம் உயிரான சாட்சிகள். These are living testimonies. கொஞ்சம் கையை மேல தூக்கி கேமராக்கு நேரம் காட்டு. Thank you. இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிறாங்க, ஆனா அஸ்திபாரம் அங்கே. Today they are living in England, but their foundation is இந்த சபை இயேசு ஜெயிக்கிறார் சபையின் போதகருடைய மனைவி, அவரும் சுவிசேஷகர். She is the wife of the Jesus Lives Evangelical Ministry London Church branch. அவருடைய பாருங்கள், சும்மா இல்லை, அவர்கள் பொறுப்பாய் இருக்கிறார்கள். They have not just been given the அந்த responsibility. ஊழியத்திலே தியாகமாய் இருந்தால்தானே அவர்கள் அந்த சபையை நடத்துவார்கள். Those who sacrifice themselves to the ministry have been honored. ஆகவே பிரபல்யம், இன்றைக்கு எத்தனையோ பிரபல்யமான ஊழியங்கள் உண்டு. ஆனால் இந்த ஊழியங்கள் கர்த்தருக்காக தியாகத்தோடு நடந்து வந்த பாதை. ஏனென்றால் இலங்கை தேசத்தின் நிலைமை உங்களுக்கு நன்றாய் தெரியும். அரசியல், மதம் எவ்வளவு பொல்லாதது, எவ்வளவு கொடூரம் என்பது எல்லா ஜனங்களும் நீங்கள் அறிவீர்கள். You're all aware of the situation in Sri Lanka, how politics and race have been a destruction to the country. 1991 ஆண்டுகளிலே சுகதாச ஸ்டேடியத்திலே கூட்டங்கள் வைக்கப்படும் பொழுது, In 1991 when Sugadasa Stadium ministries were happening, பிரேமதாஸ் என்கிற ஜனாதிபதியினுடைய மனைவி டென்னிஸ் விளையாட வேண்டும் என்று வந்தார்களாம். Premadasa's wife came to play tennis. அப்பொழுது ஐயாவுடைய கூட்டம் நடத்தப்படுகிறது. At that time Ayarajan's meeting was going அவருக்கு அது இடைஞ்சலா இருக்கிறது என்று சொல்லி அதை நிறுத்தும்படி சொன்னார்களாம். because that was a disturbance to her playing tennis. She asked them to stop. ஏன் ஜனாதிபதியுடைய மனைவினாலே ஒன்றும் செய்ய முடியாது. Because she is the president's wife, no one ஆனால் can. தாயார் ஐயா நிறுத்தவில்லை அதை. But Ayarajan did not stop him. கூட்டம் நடந்தது ஏனென்றால் நாங்கள் அரசாங்க பெர்மிஷனோடு தான் செய்கிறோம். And the meetings went ahead because government orders had. ஆனால் கர்த்தர் துக்கப்பட்டு ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொன்னார். But he prophesied a word which God is sad. ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் பந்தாட பார்த்ததினால், Because you tried to play with God's ministry. ஒரு உங்களுடைய விளையாட்டை போல அந்த கூட்டத்தை நிறுத்த பார்த்ததினால், Because you tried to stop the meeting of your play. உங்கள் குடும்பத்தோடு ஆண்டவர் விளையாடுவார். God will play with your family. ஒரு மரணம் வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே, There will be a death in your உங்கள் family. சரீரத்தின் துண்டுகள் ஆங்காங்கே வீசப்படும் என்று சொன்னார். Pieces of your flesh will lay lying on the road. நீங்கள் அறிவீர்கள் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுக்கு என்ன நடந்தது. You all know what happened to Premadasa. அது இன கலவரத்தின் ஒரு கொடூரமா இருந்தாலும், Even though it was part of a radical conflict,
conflict. தீர்க்க தரிசனம் It's also prophecy. நேரடியாக சொல்லப்பட்டது. The prophecy was told. தெய்வம் என்பவர் விளையாட்டு பொருள் அல்ல, பார்த்துக்கொண்டே இருப்பார், பார்த்துக்கொண்டே இருப்பார். ஒரு நாளிலே நியாயத்தை கேட்பார். The God will seek judgment. He should not be played with. இன்றுதானே தேவ பயமே இல்லை. Today no one has the fear of God. ஊழியத்துக்கு பயமே இல்லை, ஊழியக்காரனுக்கு பயமே இல்லை, No one has fear of the ministry மரியாதையே இல்லை. of God. No ஆனால் one respect. கர்த்தரோ பார்த்து கொண்டிருப்பார், But God is watching. பார்த்து கொண்டிருப்பார். God is watching. அதே போல 91ஆம் ஆண்டு தாயார் மகாராணி அவர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். உங்கள் இங்கிலாந்து தேசத்திலே உங்கள் மாளிகையிலே ஆபத்து வரப்போகிறது, அதை உலகம் காணும் என்று சொன்னார்கள். In 91, Amma wrote to the Queen of England saying that a vast destruction will come to your palace. அந்த கடிதம் இருக்கிறது. That letter is there. அதை நீங்கள் இலங்கைக்கு வந்தால் காட்டுகிறோம். We can show you if you come to Sri Lanka. அப்பொழுது மகாராணியும் அனுப்பியிருந்தார்கள், நன்றி எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று ரிப்ளை அனுப்பியிருந்தார்கள். And அந்த the காலத்தில் Queen had replied, thank you, please pray for us. அவருடைய ஆபீஸ் யார் அனுப்பினாலும் அனுப்புவார்கள். Their correspondence had been sent to us. ஆனால் தேவனை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்க தொடங்கினதினால் 92ஆம் ஆண்டு வின்சர் காசல் என்று சொல்லப்படுகிற இடத்திலே மகாபெரிய நெருப்பு பற்றி எரிந்தது. In 1992, there was a great fire in Windsor Castle. இந்த படத்தை பாருங்கள், எரிந்த வின்சர் காசல் அவருடைய மாளிகை இருந்த படத்தை பாருங்கள். If you see, you can see the burnt pictures of Windsor Castle. அதன் பின்பதாக 93ஆம் ஆண்டு மகாராணியுடைய பேலஸிலிருந்து இன்னொரு கடிதம் வந்தது, நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்திருக்கிறது. And in 93, we received another letter saying the prophecy you said has come true. 91ஆம் ஆண்டு இன்னொரு நிகழ்வு நடந்தது. In 1991, another incident happened. லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி அமெரிக்காவிலே ஒரு படம் எடுத்தார்கள். In America, they took a film called Last Temptation. அப்பொழுது ரொனால்ட் ரீகன் என்பவர் ஜனாதிபதியாக இருந்தார். And at that time, Ronald Reagan was the president. அப்பொழுது அந்த படம் என்ன என்றால், இயேசுவை ஆண் புணர்ச்சிக்காரராகவும் ஒரு விபச்சாரியாகவும் எடுத்திருந்தார். And in that movie, they took Christ as a gay person and a adulterer. ஒரு பெண்ணோடு, மரியாள் என்ற பெண்ணோடு விபச்சாரம் செய்ததை போல எடுத்திருந்தார்கள். They took the movie as he was committing adultery. அது உலக நாடுகள் அநேக தியேட்டர்களிலே வந்ததால் இலங்கையிலே வரவில்லை. In many cinemas across the world it came, but in Sri Lanka they did not allow it. ஏன் ஐயா அவர்கள் அதை எதிர்த்து நிறுத்தினார்கள். Because Ayya Rajendram stood against it. இந்த காலத்துல இன்டர்நெட் இருப்பதினால் எதையும் யார் போட்டாலும் நிறுத்த முடியாது. In this time, because the internet is there, no one can stop something being published. ஆனால் அந்த காலத்தில் தியேட்டருக்கு வருவது என்றால் பணம் கொடுத்தவர்கள் வாங்க வேண்டும், அனுமதி பெற வேண்டும் சென்சார் போர்டிலே. In those times, in order to publish it in cinemas, they have to buy the rights in order from the censory boards. அப்பொழுது ஐயா அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார், நீங்கள் இதை செய்தால் நாங்கள் பல ஆயிரம் ஜனங்களோடு வந்து உங்கள் தியேட்டர்களை முற்றுகை போடுவோம் என்று. And Ayya Rajendram wrote to those people saying, if you publish